சாந்தி விசிடி நம்பர் 648 648 நாக்பூர் மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 7/8/67 7/8/67. பிறகு 12/8/67 12/8/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 10/4/2007 10/4/2007. अगस्त 1967 वाणी चल रही थी। 2 पेज के अंत में बाबा विचार करते हैं कि मैं बाबा के बाजू में बालिट मन के बैठा हुआ हूँ। பிரம்மா பாபா இத பத்தி சிந்தனை செய்றாங்க. நான் பாபாவோட பக்கத்துல திருவனாகி உட்கார்ந்து இருக்கிறேன். फिर भी याद नहीं कर सकता हूँ। ஆனாலும் நினைவு பண்றதுக்கு ஆகிறதில்ல. माया बड़ी जबरदस्त है, कितनी कोशिश करता हूँ, भोजन पर बैठता हूँ। இப்போ மாயா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்றேன், சாப்பாடு சாப்பிடுறப்போ समझता हूँ ये रथ उनका है। என்ன நினைச்சுக்கிறேன்னா இந்த சரீரம் என்ன இருக்குதோ இது அவர்தான் இருக்குது. तो भी भूल जाता हूँ। ஆனாலும் மறந்து போயிடுறேன். कितनी संभाल करते हैं, எவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறாங்க. इस रथ की இந்த ரத்தத்தை எவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறாங்க. मुझे शिव बाबा खिलाते भी हैं, मैं उनका रथ हूँ। எனக்கு சிவ பாபா ஊட்டுறாங்க, நான் அவங்களோட ரத்தமா இருக்கிறேன். कुछ तो खातिरी करेंगे। கொஞ்சம் அட்லீஸ்ட் முக்கியத்துவம் என்றது இருக்கோ இல்லையா? அப்படின்னா மகிமா பாடுவாங்க இல்லையா? इस खुशी में खाता हूँ। இந்த குஷியில சாப்பிடுறேன். 2-4 मिनट याद करके फिर भूल जाता हूँ। 2 இல்ல 4 நிமிஷம் நினைவு இருக்கும், அதுக்கு பிறகு மறந்து போயிடுறேன். तो मैं समझता हूँ कि बच्चों को कितनी मेहनत लगती होगी। அப்ப நான் நினைச்சுக்கிறேன் என்னன்னா குழந்தைகளுக்கு எவ்வளோ உழைப்பா இருக்கும்னு சொல்லி அப்போ நான் நினைச்சுக்கிறேன். मैं बाबा के इतने नजदीक हूँ, நான் பாபாக்கு இவ்வளோ கிட்ட இருக்கிறேன். फिर भी भूल जाता हूँ। ஆனாலும் மறந்து போயிடுறேன். इसलिए बाबा समझाते रहते हैं, அதனாலதான் பாபா புரிய வச்சுட்டே இருக்காங்க. जितना हो सके बाबा को याद करो। எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யுங்க. प्रैक्टिस बढ़ती जाएगी பிராக்டிஸ் அதிகமாயிட்டே இருந்ததுன்னா तो खूब याद आवेगी। அப்போ ரொம்ப நல்ல நினைவு வந்துட்டே இருக்கும். बहुत बहुत फायदा है। ரொம்ப ரொம்ப லாபம் இருக்குது. यहाँ तो थोड़ी ही बात में बच्चे तंग हो पड़ते हैं और पढ़ाई को छोड़ देते हैं। இங்க கொஞ்சம் விஷயத்திலேயே என்ன ஆயிடுதுன்னா குழந்தைகள் தொல்லை அனுபவம் பண்ணி படிப்பை விட்டுடுறாங்க. मुख से बाबा बाबा कह करके फिर फारकती दे देते। வாயால பாபா பாபான்னு சொல்லி பிறகு விவாகரத்தை கொடுத்துடுறாங்க. बाप को अपना बनावंती, ज्ञान सुनावंती, அப்பாவை தன்னவங்களாகி ஆக்கிக்கிறாங்க, ஞானத்தை சொல்றாங்க. पश्यंती, दिव्य दृष्टि से स्वर्ग भी देखवंती, எப்படின்னா திவ்ய திருஷ்டி மூலமா ஸ்வர்கத்தை கூடயும் பாக்குறாங்க, रास करंती, டான்ஸ் கூடயும் பண்றாங்க. अहो मम्माया मुझे फारकती देवंती, भागंती। ஐயோ என்னோட மாயா எனக்கு என்ன செய்யறாங்கன்னா விவாகரத்தை கொடுத்துடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. जो विश्व का मालिक बनाते उनको फारकती दे देते। உலகத்துக்கே எஜமான் ஆக்கக்கூடியவங்களுக்கு விவாகரத்தை கொடுத்துடுறாங்க. विलायत में बहुत फारकती देते।
இந்த விதேசத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப இந்த டைவர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. भारत में तो कम फारकती देते हैं, இந்த விவாகரத்து என்றது பாரத்ல கம்மி நடக்குது. लेकिन विलायत में ஆனா வெளிநாட்டுல बहुत फारकती देते हैं. ரொம்ப இந்த விவாகரத்து எல்லாம் நடக்குது. क्यों? ஏன் இப்படி? विलायत में बहुत फारकती क्यों देते हैं? இந்த வெளிநாட்டுல ஏன் ரொம்ப விவாகரத்து நடக்குது? ये विलायतियों की शूटिंग भी कहाँ होती है? இந்த விதேசிகளினோட ஷூட்டிங் கூடயும் எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க. संगम युग में ही शूटिंग होती होगी. சங்கம் யுகத்துல தான் ஷூட்டிங் ஆயிட்டு இருக்கும். कैसे? எப்படி? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं तुम बच्चों को उठाने के लिए विदेशी बन करके आता हूँ. நான் குழந்தைகளான உங்களை தூக்குறதுக்காக விதேசியாக வந்திருக்கிறேன். मैं खुद विदेशी बन करके आता हूँ, इसलिए நான் சுயம் விதேசியாக வரேன். ஏன்னா कि सब बच्चों से मिल सकूं. எல்லா குழந்தைகள் கூட சந்திக்கிறதுக்காக விதேசியாக வரேன். बच्चे बार बार अनिश्चय बुद्धि हो जाते हैं. குழந்தைகள் அடிக்கடி அனிச்சய புத்தி ஆயிடுறாங்க. बाप को फारकती दे देते हैं. அப்பாக்கு விவாகரத்தை கொடுத்துடுறாங்க. बड़े बड़े नामी ग्रामी बच्चे फारकती दे देते हैं. பெரிய பெரிய ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கிற குழந்தைகள் விவாகரத்தை கொடுத்துடுறாங்க. ऊपर से आर्डर मिलता है, மேலிருந்து ஆர்டர் கிடைக்குது, तो फारकती दे देते हैं. அப்போ டைவர்ஸ் கொடுத்துடுறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. बाहर में बहुत ऐसा रिवाज है. வெளியில அப்படின்னா வெளிநாட்டுல இப்படிப்பட்ட பரம்பரை ரொம்ப இருக்குது, ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. और यहाँ भारत में देखो, மற்றும் இங்க பாரத்ல பாருங்க, विलायत की नकल करके फिर कितने गंदे हो पड़ते हैं. அந்த விதேசிகளோட அவங்கள காப்பி பண்ணி பாருங்க, எவ்வளோ அழுக்காயிடுறாங்க. अभी बाप आकर के तुमको गटर से निकालते हैं. இப்ப அப்பா வந்து உங்களை கால்வாயிலிருந்து தூக்குறாங்க. रास्ता बताया जाता है, உங்களுக்கு வழிய காமிக்கப்படுகிறது. ऐसे नहीं कि बाप कोई हाथ से पकड़ करके ले जाते हैं. அப்படி இல்ல அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு அழிச்சிட்டு போகிறாங்க என்றது இல்ல. ये तो बुद्धि रूपी हाथ है. இது புத்தி ரூபமான கையா இருக்குது. इन आँखों से तो अंधे नहीं हैं. இந்த கண்களால ஒண்ணு குருடர் இல்ல. हाँ, ज्ञान का तीसरा नेत्र न होने के कारण अंधे. ஞானத்தினோட மூணாவது கண்ணு இல்லாத காரணத்தினால குருடரா இருக்கீங்க. अभी आत्मा कहती है हमारी आँखें खुल गई है. இப்ப ஆத்மா சொல்லுது நம்மளோட கண்ணு தெரிஞ்சு போயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு. कि तुमको तीसरा ज्ञान का नेत्र मिलता है. உங்களுக்கு ஏன்னா மூணாவது ஞானத்தினோட கண்ணு கிடைக்குது. अभी तुम सृष्टि के आदि मध्य अंत को जानते हो. இப்போ நீங்க சிருஷ்டியினோட முதல் இடை கரைய பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि कैसे आदि में हम श्रेष्ठ थे. ஆரம்பத்துல நாம எப்படி உயர்ந்தவங்களாகி இருந்தோம், फिर अंत में कैसे आकर के नीचे गिरे हैं. மற்றும் கடைசியில எப்படி வந்து கீழே விழுந்து இருக்கிறோம். अभी आंखें खुल गई ना, இப்போ கண்ணு ஓபன் ஆயிடுச்சு இல்லையா? तो ये 84 का चक्र बुद्धि में फिरना चाहिए. அப்போ இந்த 84 ஜென்மத்தினோட சக்கரம் புத்தில சுத்தணும். तुम्हारा नाम है सुदर्शन चक्रधारी. உங்களோட பேரா இருக்குது சுயதர்ஷன் சக்கரதாரி. अपनी आत्मा का 84 के चक्र का दर्शन तुम करते रहते हो. உங்களோட ஆத்மாவினோட 84 ஜென்மங்களினோட தர்சனம் என்ன இருக்குதோ அதோட சக்கரத்தை நீங்க சுத்துறீங்க.
कैसे पहले जन्म में ऊंचे चढ़ते हो, ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல எப்படி மேலே ஏறுறீங்க, फिर कैसे आखिरी जन्म में नीचे गिरते हो, மற்றும் எப்படி கடைசி ஜென்மத்துல ये तुम्हारी बुद्धि में बैठ गया है। கீழே வீழ்றீங்க. இந்த விஷயம் உங்களோட புத்தியில உட்கார்ந்துடுச்சு. ये भी बाप समझाते हैं, இது கூடயும் அப்பா புரிய வைக்கிறாங்க. तुम अपने आप नहीं समझ सकते हो, நீங்க தானாவே புரிஞ்சுக்க முடியறதில்ல உங்களால. बताते हैं कि एक के संग के रंग से तुम ऊंचे उठे, சொல்றாங்க ஒருத்தரோட சாங்கத்தினோட சாயம் மூலமா நீங்க மேலே ஏறினீங்க, और अनेकों के संग के रंग में आते आते नीचे गिरे। மற்றும் நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்து வந்து கீழே விழுந்துட்டீங்க. अभी एक बाप को याद करना है, இப்போ ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும். ऐसी प्रैक्टिस करनी है जो अंत में कोई भी याद ना आवे। எப்படிப்பட்ட பிராக்டிஸ் பண்ணணும்னா கடைசியில யாரோட நினைவு கூடயும் வரக்கூடாது. पिछाड़ी में ये अवस्था बनी रहे, கடைசியில இப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஏற்படணும் இருக்கணும்னு சொல்றாங்க. कहते हैं अंत मते सुगते, சொல்றாங்க அந்த மத்தே சோகத்தே. அப்படின்னா கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே போலதான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும். अंत में जैसी मति हो जाएगी, கடைசியில எப்படி புத்தி ஆயிடுமோ वैसी ही गति बनेगी। அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும். जैसे स्त्री का पुरुष के साथ प्यार होता है, எப்படி இப்போ மனைவியினோட அன்பு கணவன் கூட இருக்கும். जब वो मरता है तो उनके पिछाड़ी शिक्षा पर बैठ जाती है। எப்போ அவங்க சரீரத்தை விடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு பின்னாடி சித மேல உட்கார்ந்துடுறாங்க. बस அவ்வளவுதான். मैं इस पति से जाकर के फिर मिलूं, நான் இந்த ஒரு கணவன் கூட தான் பிறகு போய் மறுபடியும் போய் சந்திக்கணும். ये भावना पूरी हो जाती है। இந்த பாவனை பூர்த்தி ஆயிடுது, கம்ப்ளீட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க, நிறைவேறிடுது. अंत समय की भावना கடைசி நேரத்தினோட பாவனை पूरी हो जाती है, अगले जन्म में जाकर के फिर मिलती है। கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜென்மத்துல போய் மறுபடியும் சந்திக்கிறாங்க. परंतु नाम रूप देश काल तो सब बदल जाता है। ஆனா பேரு ரூபம் தேசம் காலம் எல்லாமே மாறி போயிடுது. तो देखो उनका कितना लब रहता है। அப்ப பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, அன்பு இருக்கும் அங்க. यहाँ तुमको कोई उसे शिक्षा पर नहीं चढ़ना, உங்களுக்கு இங்க அந்த ஒரு சித மேல ஒண்ணு ஏற அவசியம் இல்ல, ஏற அவசியம் இல்ல. वो तो स्थूल आगे है। அது ஸ்தூல சிதா இருக்குது, நெருப்பா இருக்கு. तुमको तो कौन सी चिता पर चढ़ाते हैं? உங்களை எந்த சித மேல ஏற வைக்கிறாங்க? योग अग्नि की चिता पर चढ़ाते हैं। யோக அக்னியினோட சித மேல ஏத்துறாங்க. ये ज्ञान शिक्षा भी है। இது ஞான சிதையும் ஆயிருக்குது. ज्ञान शिक्षा पर बैठ बाबा की याद में रह करके शरीर छोड़ना, ஞான சித மேல உட்காந்து பாபாவினோட நினைவுல இருந்து சரீரத்தை விடுறது. फिर भी वो पतियों का पति है, ஆனாலும் அவங்க கணவன்களுக்கு கூடயும் கணவனா இருக்காங்க, बापों का बाप है। அப்பாக்களுக்கு அப்பா இருக்காங்க. कितना उन पर लब होना चाहिए। எவ்வளோ அவங்க மேல அன்பு இருக்கணும். तो अपने अंदर में झांक कर देखना चाहिए। அப்போ உங்களுக்குள்ள நீங்களே செக் பண்ணி பார்க்கணும். इतना लब है बाप के ऊपर, அந்த அளவுக்கு அன்பு இருக்குதா அப்பா மேல? उठते बैठते चलते फिरते उनको याद करना है। உட்கார்றப்போ எஞ்சிக்கிறப்போ நடக்கிறப்போ அவங்கள நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். स्त्री का पति के साथ बहुत प्रेम होता है। இப்போ மனைவியினோட அன்பு கணவன் கூட ரொம்ப இருக்கும். पति का भी स्त्री के साथ प्रेम होता है। கணவனினோட அன்பு கூடயும் மனைவி மேல ரொம்ப இருக்கும். वो प्रेमवती बन जाती है, वो प्रेमवता हो जाता है। அவங்க காதலி ஆயிடுறாங்க, இவங்க காதலன் ஆயிடுறாங்க. तो दूसरे जन्म में भी बहुत प्यार रहता है। அப்போ நெக்ஸ்ட் ஜென்மத்திலயும் ரொம்ப அன்பு இருக்கும். ऐसे बहुत घर होते हैं
இப்படி நிறைய வீடுகள் இருக்குது. स्त्री पुरुष परिवार बड़े प्यार से आपस में रहते हैं. மனைவி, கணவன், மனைவி, பரிவாரம் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. जैसे कि सारे घर में स्वर्ग लगा हुआ है. எப்படின்னா அந்த முழு வீடுல ஸ்வர்க போல இருக்கும்னு சொல்றாங்க. 5-6 बच्चे इकट्ठे रहते हैं. 5-6 குழந்தைகள் கூடவே இருப்பாங்க, ஒண்ணா இருப்பாங்க. सुबह सुबह को उठेंगे, सब पूजा में बैठेंगे. காலையில எப்போ ஏஞ்சிக்குவாங்களோ எல்லாருமே பூஜைக்காக உட்காருவாங்க. कोई झगड़ा आदि घर में नहीं होता है. எந்த விதமான சண்டை கூடயும் வீட்டுல ஏற்படுறதில்ல. क्योंकि एक रस रहते हैं, एक मत पर रहते हैं. अभी तो देखो, ஏன்னா ரசமாகி இருப்பாங்க மற்றும் ஒரு வழியில இருப்பாங்க. இப்ப பாருங்க, बच्चे की एक मत, बाप की दूसरी मत. அப்பாவினோட டைரக்ஷன், இப்போ குழந்தையினோட டைரக்ஷன் ஒண்ணு, அப்பாவினோட டைரக்ஷன் இன்னொன்னு, पत्नी की तीसरी मत. இந்த மனைவியினோட டைரக்ஷன் மூணாவது. तो मतें सब अलग अलग हो जाती है. அப்போ அந்த வழிகள் எல்லாருதுமே தனித்தனி ஆயிடுது. तुंडे तुंडे मते भिन्न. எத்தனை தலைகளோ அத்தனை டைரக்ஷன்ஸ். अभी तुम जान गए हो இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. कि हम एक श्रीमत पर अपनी राजधानी फिर से स्थापन कर रहे हैं. நம்ம ஒரு ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி பிறகு நம்மளோட ராஜதானியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். याद की यात्रा से நினைவினோட யாத்திரை மூலமா और सृष्टि के आदि मध्य अंत को जानने से हम चक्रवर्ती राजा बन जाएंगे. மற்றும் சிருஷ்டினோட ஆதி மத்திய அந்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவோம். फिर उतरना शुरू हो जाएगा. பிறகு கீழே இறங்குறது ஆரம்பம் ஆயிடுது. फिर अंत में बाबा के पास आ जाएंगे. பிறகு கடைசியில பாபா கிட்ட வந்துருவாங்க. तो अब बुद्धि में बैठा. அப்போ இப்போ பாபா சொல்றாங்க, இங்க புத்தியில உட்கார்ந்துடுச்சு. एक श्रीमत पर चलने से उच्च पद पावेंगे. ஒருத்தரோட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றதுனால உயர்ந்த பதவியை அடைவோம். बाप कोई फांसी पर नहीं चढ़ाते हैं. एक तो कहते हैं पवित्र बनो. அப்பா தூக்கல ஒண்ணு போடுறது இல்ல. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா தூய்மை ஆகுங்க. अपवित्र मनुष्य पवित्र देवताओं के आगे माथा टेकते हैं. தூய்மை இல்லாத மனிதர்கள் யாரு தூய்மையா இருக்கிற தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலைய வணங்குறாங்க. तो पवित्र निर्विकारी बनना तो अच्छा है ना. அப்போ தூய்மையான நிர்விகாரி ஆகிறது நல்லது இல்லையா? इस समय सभी मनुष्य मूत पलीती है. இந்த நேரத்துல எல்லா மனிதர்கள் விகாரிகள் ஆயிருக்காங்க. जनावर तो आजकल फिर भी मनुष्यों से अच्छे हैं. இந்த விலங்குகள் பார்த்தா மனிதர்கள் விட நல்லதுதான். அது பெட்டர்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணா விலங்குகள் பெட்டரு. मोर का मिसाल दिया जाता है. மயிலினோட உதாரணமும் கொடுக்கப்படுகிறது. भारत का राष्ट्रीय पक्षी क्यों माना जाता है? பாரத்தினோட நேஷனல் பக்ஷி, நேஷனல் बर्डन ये சொல்லப்படுகிறது, ये ஏத்துக்கப்படுகிறது. बाप आकर बताते हैं. அப்பா வந்து சொல்றாங்க, कृष्ण के सर पर मोर का पंख देते हैं. கிருஷ்ணனோட தலை மேல அந்த மயிலிறக காமிக்கிறாங்க. कृष्ण की कितनी पूजा करते हैं. கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பூஜைய பண்றாங்க. बाप बताते हैं அப்பா சொல்றாங்க, कि कैसे आंसू से गर्भ से जन्म होता है. எப்படி கண்ணீரால கர்ப்ப மூலமா ஜென்மம் கிடைக்குது. ये भारत का ऊंचे से ऊंचे पक्षी है. இது பாரத்தினோட உயர்ந்ததிலும் உயர்ந்த பறவையா இருக்குது. और बहुत खूबसूरत है. மற்றும் ரொம்ப அழகானது. डांस भी अच्छा करते हैं. டான்ஸ் கூடயும் நல்லா பண்ணுது. अब यहाँ तो ज्ञान डांस की बात है. இப்போ இங்க என்னமோ ஞானத்தினோட டான்ஸினோட விஷயம் ஆயிடுச்சு. उस पक्षी को नेशनल बर्ड कहा जाता है. அந்த ஒரு பறவைக்கு
நேஷனல் பேர்டுன்னு சொல்லப்படுகிறது. आजकल तो देखो हनुमान बंदर आदि को भी पूजा करते हैं। இன்றைய நேரத்துல பாருங்க, ஹனுமான், குரங்கு இதோட பூஜையும் பண்றாங்க. जानवर की पूजा थोड़ी ही करनी चाहिए। விலங்குகளோட பூஜை பண்ணணுமா என்ன? उन सबसे अच्छा मोर है। அதுக்கு எல்லாமே ஒப்பிட்டு பார்த்தா மயில் நல்லது. की पूजा करनी चाहिए, அதோட பூஜை பண்ணணும். परंतु इतना भी अकल नहीं है ஆனா இவ்வளவு புத்தியும் இல்ல. कि किसकी पूजा करें। யாரோட பூஜை பண்ணணும் என்ற புத்தியும் இல்லன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு. अभी तुम्हारी पार्श्व बुद्धि बनती है, இப்போ உங்களோட புத்தி தங்க புத்தி ஆகுது. यहाँ है पत्थर बुद्धि, இங்க கல்லு புத்தியா இருக்குது. क्योंकि पतित बन जाते हैं। ஏன்னா பतित புத்தி ஆயிடுறாங்க. वहाँ तो कोई पतित नहीं होता। அங்க யாருமே பतित ஆகிறது இல்ல. पावन रहने वाले देवताओं की संख्या बहुत थोड़ी होती है। பாவன ஆகக்கூடிய, பாவனமாகி இருக்கக்கூடிய தேவதைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி இருக்கும். फिर आस्ते आस्ते பிறகு மெதுவா जैसे जैसे कलाएं गिरती जाती हैं, எப்படியெல்லாம் கலைகள் கம்மி ஆயிட்டே போகுதோ, सुख कम होता जाता है சுகம் எப்படி கம்மி ஆயிட்டே போகுதோ और वृद्धि होती जाती है। மற்றும் விருத்தி ஆயிட்டே போகும். அப்படின்னு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. शुरू शुरू में देवताओं का होता है छोटा झाड़, ஆரம்பத்துல தேவதைகளது சின்ன மரம் இருக்கும். पहली डायनेस्टी में होंगे 9 लाख, ஃபர்ஸ்ட் டைனாஸ்டில 9 லட்சம் இருப்பாங்க. फिर कितनी वृद्धि हो जाती है। அதுக்கு பிறகு எவ்வளவு விருத்தி ஆயிடுது. और ऊपर से आत्माएं भी उतरती रहती हैं। பிறகு ஆத்மாக்களுக்கூடயும் மேலிருந்து இறங்குறாங்க. अभी तो 350 करोड़ आत्माएं सभी एक्टर्स हैं। இப்ப என்னமோ इस समय की बात बताइए। பாபா சொல்றாங்க, இப்ப என்னமோ 3.5 கோடி ஆத்மாக்கள் எல்லாருமே ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க. எந்த டைமினோட விஷயத்த சொன்னாங்க? 350 करोड़ कब बताए? 3 லட்சம் 3 கோடி ஆத்மாக்கள்னு சொல்லி எப்போ சொன்னாங்க? मुरली कौन सी तारीख? இந்த முரளி எந்த ஒரு நேரத்தினோடதா இருக்குது? 67 की। 67 சொல்றாங்க. तो ये बना बनाया खेल है। இது உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கிற விளையாட்டா இருக்குது. ये बाप बैठ समझाते हैं। இது அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. 67 के मुकाबले 67 ஒரு அத ஒப்பிட்டு பார்த்தா अभी 2007 में இப்போ 2007 ஆயிடுச்சு. आबादी दुगनी होने जा रही है। இந்த ஜனத்தொகை என்னமோ 2 மடங்கு ஆயிட்டு இருக்கு. तो अपवित्रता कितनी बड़ी होगी? அப்போ अपवित्रता என்றது எவ்வளவு அதிகமா இருக்கும்? उस समय के मुकाबले अब அந்த நேரத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா இப்போ अपवित्रता भी दुगनी बढ़ चुकी। अपवित्रता என்ன இருக்குதோ அது கூடயும் 2 மடங்கு ஆயிடுச்சு. तो बाप बैठ समझाते हैं। அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. शुरू से लेकर पहले पहले आदि सनातन देवी देवता धर्म होता है। ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் தேவி தேவதா தர்மம் இருக்கும். सनातन क्यों कहा जाता है? சனாதனன் ஏன் சொல்லப்படுகிறது? क्योंकि बहुत पुराना धर्म है। ஏன்னா ரொம்ப பழைய தர்மமா இருக்குது. पुराने से पुराना धर्म है। பழையதிலும் பழைய தர்மமா இருக்குது. 7 अगस्त 1967 की वाणी का चौथा पेज। फिर वही पुराना धर्म आधा कल्प के बाद वाम मार्ग में जाने से पतित बन जाते। பிறகு அந்த பழைய தர்மம் தான் வாம மார்க்கம், அப்படின்னா தலைகீழான மார்க்கத்துக்கு போகிறதுனால பதித்தம் ஆயிடுது. इसलिए अपन को देवी देवता कहला ही नहीं सकते। அதனாலதான் தன்னை தேவி தேவதைகளன்னு சொல்லிக்க முடியாது. फिर
फिर उनके चित्र बना करके नमन करते हैं। பிறகு அவங்களோட சித்திரத்தை உருவாக்கி வணங்குறாங்க. अभी बाबा कहते हैं அப்போ பாபா சொல்றாங்க, आदि सनातन तो देवी देवता धर्म था, ஆதி சனாத்தன் என்னமோ தேவி தேவதா தர்மம் ஆக்கி இருந்தது. फिर ये हिंदू कहाँ से आ गए? பிறகு இந்த இந்து எங்கிருந்து வந்தாங்க? और जो धर्म है மத்த தர்மங்கள் என்ன இருக்குதோ, जैसे क्रिश्चियन धर्म स्थापन हुआ எப்படி இந்த கிறிஸ்டியன் தர்ம ஸ்தாபனா ஆச்சு, तो वह तो अंत तक चला आ रहा है। அது என்னமோ கடைசி வரைக்கும் நடந்துட்டே வந்திருக்கு. वो क्राइस्ट का ही नाम क्रिश्चियंस में चला आ रहा है। அந்த கிரைஸ்டினோட பேரு தான் கிறிஸ்டியன்ஸ்ல நடந்துட்டே வந்திருக்கு. और ये देवी देवता धर्म वाले फिर अपने को हिंदू कह देते हैं। பிறகு இந்த தேவி தேவதா தர்மத்தினர்கள் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்கள இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ये हिंदू नाम कैसे आ गया? இந்த இந்து என்ற பேரு எங்கிருந்து வந்துடுச்சு? हम तो आदि सनातन देवी देवता धर्म के थे। நாம ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினர்களாகி இருந்தோம். तुम इतना समझाते हो तो भी समझते नहीं। நீங்க இவ்வளவு புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. देवी देवता विश्व के मालिक थे, தேவி தேவதைகள் உலகத்துக்கே எஜமானாகி இருந்தாங்க. वो भी कोई की बुद्धि में नहीं। இது கூட யாரோட புத்திலையும் இல்ல. अभी तुमको बाप कितना समझदार बनाते हैं। இப்போ அப்பா உங்களை எவ்வளோ புத்திசாலியாகி ஆக்கிட்டு இருக்காங்க. समझदार मनुष्य साल्वेंट होते। யாரு புத்திசாலி மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க பணக்காரங்களாகி இருப்பாங்க. और जो बेसमझ मनुष्य होते हैं वो इंसॉल्वेंट हो जाते हैं। மற்றும் யாரு புத்தி இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களோ அவங்க பாப்பர் ஆயிடுவாங்க. बाप कहते तुम भारतवासियों ने 84 जन्म लिए। அப்பா சொல்றாங்க, பாரதவாசிகளா இருக்கிற நீங்க 84 ஜென்மங்களை எடுத்திருக்கீங்க. जो आदि से अंत तक भारत के वासी हो। யாரு ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் பாரதவாசிகள் ஆயிருக்கீங்க. फिर 84 लाख का कितना बड़ा गोपूड़ा लगाई दिया। பிறகு 84 லட்சம் என்ற ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க இல்லையா, அது எவ்வளவு வீணா விஷயத்த சொல்லிருக்காங்க. अभी तुम बच्चे इन सभी बातों को समझ गए हो। இப்போ குழந்தைகளான நீங்க இந்த எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. 84 लाख योनियां तो हैं, 84 லட்ச யோனிகள் என்னமோ இருக்குது. परंतु मनुष्य आत्मा 84 लाख योनियों में ஆனா மனித ஆத்மாக்கள் 84 லட்ச யோனிகள்ல नहीं जाती है। போகிறது இல்ல. हाँ, ஆமா, 84 लाख योनियों जैसे कोई कोई कर्म करते हैं। 84 லட்ச அந்த யோனி என்ன இருக்குது யோனிகள், அத போல செயல்களை செய்றீங்க. अभी तुम बच्चे इन बातों को बाप द्वारा समझ गए हो। இப்போ குழந்தைகளான நீங்க இந்த விஷயங்களை அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. तुम तो कहते हो நீங்க என்னமோ சொல்றீங்க, कहाँ जल्दी स्वर्ग बन जाए तो हम सुखी हो जावे। ஓ ஸ்வர்க்கம் சீக்கிரமா உருவாச்சுன்னா நம்ம சுகத்தை அடையலாம். बच्चे पूछते हैं बाबा आज देरी है क्या? குழந்தைகள் கேக்குறாங்க, பாபா இன்னும் டைம் இருக்குதா? बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, तुम याद की यात्रा ही पूरी नहीं करते हो, நீங்க நினைவினோட யாத்திரையே கம்ப்ளீட் பண்றது இல்ல, इसलिए देरी है। அதனாலதான் லேட் ஆயிருக்கு. तुम्हें और दूसरे याद आ जाते हैं। நீங்க உங்களுக்கு மத்தவங்களோட நினைவு வந்துடுது. अगर एक की याद में रहेंगे ஒருவேளை ஒருத்தரோட நினைவுல இருந்தீங்கன்னா तो स्वर्ग का अनुभव यही करने लगेंगे। அப்போ ஸ்வர்கத்தினோட அனுபவம் இங்கேயே செய்யறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுவீங்க. इसी शरीर से तुमको स्वर्ग का अनुभव होने लगेगा। இந்த சரீரம் மூலமாவே உங்களுக்கு ஸ்வர்கத்தினோட அப்படின்னா சுகத்தினோட அனுபவம் ஸ்டார்ட் ஆயிடும். उसको कहते हैं அதுக்கு சொல்வாங்க सच्ची सच्ची जीवन मुक्ति। உண்மையிலே ஜீவன் முக்தின்னு சொல்வாங்க. जीवन भी बना रहे, வாழ்க்கையும் இருக்கணும், जीवन नष्ट भी न हो, வாழ்க்கை நஷ்டமாக கூடாது, और इस जीवन में रहते रहते सुख भोगने की अनुभूति हो। மற்றும் இந்த வாழ்க்கை இருந்தாலும் சுகத்தினோட அனுபவம் செய்யணும், அந்த ஒரு அனுபவம் ஆகணும். दुख भोगने की कोई भी अनुभूति துக்கம் அனுபவம் செய்யக்கூடிய அந்த ஒரு அனுபவம் என்றது न होने पावे। அந்த ஃபீலிங் அனுபவம் ஆகக்கூடாது.
अभी तो देखो तुम घड़ी घड़ी भूल जाते हो। இப்ப பாருங்க, நீங்க ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்து போயிடுறீங்க. ये भी जानते हो मैं आया हूँ तुमको ले जाने के लिए। இது கூடயும் தெரியும், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். मैं तुमको विश्व का मालिक बनाता हूँ। நான் உங்களை உலகத்துக்கே எஜமான் ஆக்குறேன். ये भी जानते हो, இதுவும் தெரியும். फिर भी घड़ी घड़ी भूल जाते हो। ஆனாலும் ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்து போயிடுறீங்க. बल कोई लिखते हैं बाबा, பலே சில பேர் எழுதுறாங்க, பாபா हम 5 घंटा याद में रहे। நாம 5 மணி நேரம் நினைவுல இருந்தோம். बाबा मान नहीं सकते, பாபா ஏத்துக்க மாட்டாங்க. ये तो गपोड़े मारते हैं। இது அப்படியே கதை விடுறாங்க. यहाँ बैठे भी, बाप के सामने होते हुए भी இங்க உட்கார்ந்து இருக்கிறப்பவும், அப்பாக்கு நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்பவும் बुद्धि और तरफ चली जाती है। புத்தி மத்த சைடுக்கு போயிடுது, மத்த இடங்களுக்கு போயிடுது. तुम यहाँ बैठे हो நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. तो भी समझते हो शिव बाबा परम धाम से आए हमें सुनाते। ஆனாலும் என்ன நினைச்சுக்கிறீங்க, சிவ பாபா பரந்தாமத்துல இருந்து வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. तो बुद्धि योग वहाँ रहना चाहिए ना। அப்ப புத்தி யோகம் என்றது அங்க இருக்கணும் இல்லையா? यहाँ उतर के नहीं आना चाहिए। இங்க இறங்கி வரக்கூடாது. जहाँ जाना है எங்க போகணுமோ उनका ही नाम गाना है। அங்கதான் அதோட மகிமை தான் செய்யணும். शिव बाबा फिर चले जाएंगे, சிவ பாபா பிறகு போயிடுவாங்க. मंजिल को याद करना है। அந்த லட்சத்தை நினைவு செய்யணும். तुम्हारी डेस्टिनेशन है घर। உங்களோட டெஸ்டினேஷன் ஆயிருக்குது வீடு. அப்படின்னா போய் சேர்ற இடத்துக்கு டெஸ்டினேஷன் சொல்வாங்க. और सुख धाम की, மற்றும் சுகதாமம் ஆயிருக்குது உங்களோட டெஸ்டினேஷன். घर को याद करो और बाप को याद करो। அப்பாவை நினைவு செய்யுங்க மற்றும் வீட நினைவு செய்யுங்க. घर को कोई बाप नहीं है, வீடு அப்பா ஒண்ணு இல்ல. घर घर है, வீடு வீடா இருக்கு, बाप बाप है। அப்பா இருக்காங்க. तुम घर के मालिक को याद करते हो। நீங்க வீட்ல இருக்கக்கூடிய எஜமான நினைவு செய்றீங்க. ये समझो हमको सुदर्शन चक्रधारी बनना है। இப்படி நினைச்சுக்கோங்க, நமக்கு சுயதர்ஷன் சக்கரதாரிகளாகி ஆகணும். ऐसे सुदर्शन चक्रधारी बने रहेंगे இப்படி சுயதர்ஷன் சக்கரதாரிகளாகி இருந்தீங்கன்னா तो तुमको खुशी भी बनी रहेगी। அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கூடயும் ஆகும். जितना मंथन करेंगे उतना जास्ती खुशी होगी। எந்த அளவுக்கு மந்தனம் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக குஷி இருக்கும். तुम जानते हो अभी वो अवस्था हमारी नहीं हुई है। உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸ்டேஜ் இப்போ அப்படி ஆகல. जो लगातार मंथन चलता रहे, எப்படின்னா தொடர்ந்து விசார சாகர மந்தன பண்ற போல அப்படிப்பட்ட ஸ்டேஜ் இன்னும் நம்ம அடையில. दुनिया भूलती जाए, உலகம் மறந்து போயிடுற ஸ்டேஜ். देह और देह के संबंध भी भूलते जाए, தேகம் மற்றும் தேகத்தினோட உறவுகள் இது எல்லாமே மறந்து போகிற ஸ்டேஜ். नई दुनिया की याद आती रहे, புது உலகத்தினோட நினைவு தான் வந்துட்டு இருக்கணும். नई दुनिया की प्लानिंग में बुद्धि चलती रहे, புது உலகத்தினோட பிளானிங் அத பத்தி தான் புத்தி யோகம் நடந்துட்டு இருக்கணும். बाबा की ईश्वरीय सेवा में ही बुद्धि चलती रहे। பாபாவினோட ஈஸ்வரிய சேவல தான் புத்தி யோகம் என்றது ஈடுபட்டு இருக்கணும். इसलिए बाबा कहते हैं இப்படிப்பட்ட ஸ்டேஜ் இன்னும் அடையல என்றது சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாபா சொல்லிட்டு இருக்காங்க, अभी लड़ाई न लगे तो अच्छा है। இப்போ ஒருவேளை சண்டை ஏற்படலன்னா நல்ல விஷயம்தான். अभी बच्चों का पुरुषार्थ पूरा कहाँ हुआ है? இப்போ குழந்தைகளினோட புருஷார்த்தம் எங்க கம்ப்ளீட் ஆயிருக்குது? पुरुषार्थ पूरा हो जावे, எப்போ புருஷார்த்த கம்ப்ளீட் ஆயிடுமோ, एक बाप की याद बनी रहे, ஒரு அப்பாவினோட நினைவு மட்டும் இருந்ததுன்னா फिर भले लड़ाई लगे। அதுக்கு பிறகு பலே விநாசம் அப்படின்னா இந்த சண்டை ஏற்படட்டும். अभी तो देखो इन्हें ब्रह्मा का ही योग नहीं लगता है। இப்ப பாருங்க, இந்த பிரம்மாவினோட யோகமே ஏற்படுறது இல்ல, கனெக்ஷன் என்றது ஏற்படுறது இல்ல. जब ब्रह्मा का ही योग नहीं लगता है இப்போ பிரம்மாவினோட யோகமே சரியில்லைன்னா तो ब्रह्मा कुमार कुमारियों का योग कैसे लग जाएगा? அப்போ பிரம்மா குமாரிகளினோட யோகம் எப்படி நல்லா இருக்க முடியும்? और बच्चों का क्या योग लगता होगा? மற்றும் மத்த குழந்தைகளது யோகம் என்றது எப்படி இருக்கும்?
எப்படி ஏற்படும்னு கேக்குறாங்க. इनके ऊपर तो बहुत रिस्पॉन्सिबिलिटी है। இவங்க மேல ரொம்ப பொறுப்புகள் இருக்குது. इतने ढेर बच्चे हैं, कितना ख्यालात करना पड़ता है। இத்தனை பேர்கள் இருக்காங்க, இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளவு சிந்தனை இருக்கும், எப்படி எவ்வளவு கவலைகள் இருக்கும். घर की संभाल तो बाप को ही रखनी होती है। வீட பாக்குறது என்றால் அப்படின்னா வீட்டை பாத்துக்கிறது இதெல்லாமே மெயின்டைன் பண்றது இதெல்லாம் அப்பாவோட வேலை தான். बच्चों को भी कहते हैं कोई भी बात में राय आदि हो। இப்போ குழந்தைகளுக்கு கூடயும் சொல்றாங்க, இப்போ எந்த விஷயம் வேணாலும் ஆயிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் சொல்லணும், ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும்னா ये ऐसे ऐसे होना चाहिए இப்படி எல்லாம் तो இருக்கு. बताओ। அப்போ சொல்லுங்க. तुम बच्चे तो घर के मालिक हो ना। குழந்தைகளான நீங்க என்னமோ இந்த வீட்டுக்கு எஜமானா இருக்கீங்க இல்லையா? यहाँ के भी मालिक हो तो वहाँ के भी मालिक हो। இங்க கூடயும் நீங்க எஜமானா இருக்கீங்க, அங்க கூடயும் நீங்க எஜமான் தான் இருக்கீங்க. तो देख रेख करनी चाहिए। அப்போ நீங்க பாத்துக்கணும். बाबा ऐसे ऐसे होना चाहिए। பாபா இப்படி எல்லாம் இருக்கணும். विलायत में देखो விதேசத்துல பாருங்க, बहुत बड़े बड़े घर होते हैं। ரொம்ப பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். विलायती लोग 1.5 लाख की मोटर में चढ़ते हैं। இப்ப விதேசிகள் என்ன செய்யறாங்கன்னா 1.5 லட்சம் அந்த காரினோட காஸ்ட் பாபா சொல்றாங்க, 1.5 லட்சம் ரூபாவினோட கார்ல ஏறுறாங்க. वो तो 67 की बात बताई। அது என்னமோ 67 விஷயத்த சொன்னாங்க. अभी तो 1.5 लाख में नई मोटर इंडिया में भी नहीं मिलती। இப்ப என்னமோ 1.5 லட்சம் கொடுத்தா புது காரு இந்தியால கூடயும் கிடைக்கிறது இல்ல. तो वहाँ देखो कितनी मिल्कियत है। அப்ப பாருங்க அங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு. बात मत पूछो, பேச்சே கேட்காதீங்க. इतनी मिल्कियत है। எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா एक एक के पास जैसे कि सिंगापुर के मालिक हो। ஒவ்வொருத்தர் கூட கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா எப்படின்னா இந்த சிங்கப்பூருக்கு எஜமான் போல அந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொருத்தர் கிட்ட. अभी तुम देखो कहाँ के मालिक बनते हो। இப்ப பாருங்க நீங்க எந்த இடத்துக்கு எஜமான் ஆகுறீங்க. सारे विश्व के मालिक। முழு உலகத்துக்கே எஜமான் ஆகுறீங்க. सो भी एक जन्म के लिए नहीं, அது கூடயும் ஒரு ஜென்மத்துக்காக இல்ல, पूरे 21 जन्म के लिए முழுமையா 21 ஜென்மத்துக்காக रेस करनी चाहिए। ரேஸ் பண்ணணும். हम पूरा वर्षा ले लेंगे। நம்ம முழுமையா சொத்தை எடுத்துக்குவோம். बाबा समझाते हैं घर में सेंटर खोलो। பாபா புரிய வைக்கிறாங்க, வீட்டுல சென்டரை ஓபன் பண்ணுங்க. तो घर का वातावरण அப்போ வீட்டினோட வாதாவரணம் अच्छा बना रहेगा। நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. घर में ही सेंटर खोलेंगे வீட்லயே சென்டரை ஓபன் பண்ணீங்கன்னா तो लक्ष्य की याद रहेगी। அப்போ லட்சத்தினோட நினைவு இருக்கும். कि हमें अपने घर का वातावरण कैसा बनाना है। நாம நம்மளோட வீட்டினோட வாதாவரணம் எப்படி ஆக்கணும். जैसे लक्ष्मी नारायण के मंदिर में वातावरण होता है, எப்படி லக்ஷ்மி நாராயணனோட கோயில்ல வாதாவரணம் இருக்கும் இல்லையா? इतना भव्य मंदिर बनाते हैं भक्ति मार्ग में। எவ்வளவு பெரிய பெரிய கோயில்களை உருவாக்குறாங்க பக்தி மார்க்கத்துல. इतना भव्य मंदिर அவ்வளவு பெரிய கோயில்கள் और कोई देवता का नहीं बनाते हैं। வேற எந்த தேவதைகளுக்காக கூடயும் உருவாக்குறது இல்ல. जगदम्बा का छोटा मंदिर बनावेंगे ஜெகதம்பாக்காக சின்ன கோயில உருவாக்குவாங்க. और लक्ष्मी नारायण का மற்றும் லக்ஷ்மி நாராயணது बहुत बड़ा भव्य मंदिर बनाते हैं। மிக பெரிய கோயில உருவாக்குறாங்க. பவ்யன்னா ரொம்ப பெரிய. इस बात की यादगार है। எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்கு? बड़ी सेवा की है பெரிய சேவை பண்ணிருக்காங்க. तो बड़ा मंदिर बनाते हैं। அப்போ பெரிய கோயில உருவாக்கி இருக்காங்க. छोटी सेवा की है சின்ன சேவை பண்ணிருக்காங்க तो छोटा मंदिर बनाते हैं। அப்போ சின்ன கோயில உருவாக்குவாங்க. ब्राह्मणिया तो सर्वेंट हैं। பிராமணியர்கள் சர்வெண்டா இருக்காங்க. खूब सेवा करनी चाहिए। நல்ல சேவை செய்யணும். அப்படின்னா அதிக சேவை செய்யணும். सबको रास्ता बतावे, எல்லாருக்குமே வழிய காமிக்கணும். सेवा करते रहे। சேவை செஞ்சிட்டு இருக்கணும்.
खुदा आकर के भारत को स्वर्ग बनाते हैं, பகவான் வந்து பாரத்தை ஸ்வர்கமாகி ஆக்குறாங்க. तो ये बच्चे भी खिदमत करते हैं। அப்போ இந்த குழந்தைகள் கூடயும் சேவைய செய்றாங்க. भारत तो सुखी होगा பாரத் என்னமோ சுகியாகி இருக்கும். और बाकी सब धर्म वाले शांति धाम में चले जाएंगे। மற்றபடி எல்லா தர்மத்தினர்கள் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. बाप है सबसे बड़ी अथॉरिटी, அப்பா இருக்காங்க எல்லாத்தை விட பெரிய அத்தாரிட்டி. इनसे बड़ी अथॉरिटी और कोई होती नहीं है। இவங்க விட பெரிய அத்தாரிட்டி உரிமையாளர் வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. वो सब आत्माओं का बाप है அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. और ये है सभी मनुष्यों का बाप। மற்றும் இவங்க ஆயிருக்காங்க எல்லா மனிதர்களுக்கு அப்பா. कौन? उसकी तरफ इशारा किया। யாரு யாரு பத்தி குறிப்பிட்டு சொன்னாங்க? ये है सभी मनुष्यों का बाप। இவங்க ஆயிருக்காங்க எல்லா மனிதர்களுக்கு அப்பா. और बाप है மற்றும் அப்பா இருக்காங்க सभी आत्माओं का बाप। எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா. तो ये कह के इशारा किसकी तरफ किया? இவங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாங்க யாருக்கு குறிப்பிட்டு சொன்னாங்க? ब्रह्मा की तरफ इशारा किया। பிரம்மா பத்தி பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க. ये ब्रह्मा இந்த பிரம்மா टाइटलधारी ब्रह्मा की तरफ इशारा दिया। டைட்டில்தாரி பிரம்மா பத்தி பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க. इसको टाइटल किसका मिला? இவங்களுக்கு டைட்டில் யாரோடது கிடைச்சிருக்குது? प्रजापिता का टाइटल। பிரஜாபிதாவினோட டைட்டில் கிடைச்சிருக்குது. दोनों बाप ரெண்டு அப்பாக்கள் अभी तुम्हारी सर्विस में है। உங்களோட சர்வீஸ்ல இப்போ இருக்காங்க. रूहानी बाप ஆன்மீக அப்பா और जिस्मानी बाप மற்றும் இந்த சரீரத்துக்கான அப்பா दोनों तुम्हारी सर्विस में है। ரெண்டு பேரு கூடயும் உங்களோட சர்வீஸ்க்காக இருக்காங்க. तो कितनी याद रहनी चाहिए? அப்ப எந்த அளவுக்கு நினைவு இருக்கணும்? रूहानी बाप रूह को प्योर बनाते हैं। ஆன்மீக அப்பா ஆத்மாவை பியூர் ஆக்குறாங்க. तो तुमको जरूर शरीर भी प्योर मिलेगा। அப்போ கண்டிப்பா உங்களுக்கு சரீரம் கூடயும் பியூரா கிடைக்கும்னு சொல்றாங்க. दो बाप है ना? ரெண்டு அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா? तुम बच्चे जानते हो हम बाप से पढ़ रहे हैं। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நம்ம அப்பாவிடம் இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். बाप निराकार है। அப்பா நிராகாரா இருக்காங்க. इन निराकार को याद करना है। இந்த நிராகாரனை நினைவு செய்யணும். इस ब्रह्मा को याद नहीं करना है। இந்த பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. ये दादा को भी भूल जाना है। இந்த தாதாவை கூடயும் மறந்து போயிடணும். आत्मा की सगाई है शिव बाबा से। ஆத்மாவினோட என்கேஜ்மெண்ட் शिव बाबा கூட இருக்கு. दलाल को थोड़े याद करना है। யாரு மீடியா இருக்காங்க இல்லையா அவங்கள நினைவு செய்யக்கூடாது. इसलिए इनका फोटो भी नुकसानकारक है। அதனாலதான் இவங்களோட போட்டோ கூடயும் போட்டோ ஆலையும் நஷ்டமாகும். इनका யாரோடது? ब्रह्मा का। பிரம்மாது. जो फोटो रखने वाले हैं யாரு போட்டோ வச்சுக்க கூடியவங்க இருக்காங்க उनका नुकसान हो जाना है। அவங்களது நஷ்டமாயிடும். क्या नुकसान हुआ? என்ன நஷ்டமாச்சு? जैसे ब्रह्मा का अचानक शरीर छूटता है எப்படி பிரம்மாது சடனா சரீரம் போயிடுதோ वैसे फोटो रखने वालों के भी अचानक शरीर அதே மாதிரி தான் யாரு இந்த போட்டோவை வச்சுக்கிறாங்களோ அவங்களது கூடயும் சடன் ஆகி छूट रहे। சரீரம் போயிட்டு இருக்கு, விட்டுட்டு இருக்காங்க. का भी चित्र रखने से सब याद आ जाएगा। இப்ப அவங்களோட சித்திரத்தை வச்சுக்கிறதுனால கூடயும் நினைவு வந்துரும். इसलिए शिव बाबा का ही चित्र रखना अच्छा है। அதனாலதான் சிவ பாபாவினோட சித்திரத்தை வச்சுக்கிறது தான் நல்லது. ये तो ज्ञान बुद्धि में है இந்த ஞானம் என்னமோ புத்தியில இருக்குது. कि शिव बाबा कोई इतना बड़ा है क्या? சிவ பாபா இவ்வளவு பெருசா இருக்காங்களா? अगर महीन रूप से याद नहीं कर सकते हो ஒருவேளை நுணுக்கமான ரூபத்துல நினைவு செய்ய முடியலன்னா बाबा महीन के महीन भी है। பாபா ரொம்ப நுணுக்கமானவங்க கூடயும் ஆயிருக்காங்க. उस महीन रूप को याद नहीं कर सकते हो तो अच्छा बड़े रूप में ही याद करो। ஒருவேளை அந்த
சூக்ஷ்மமான ரூபத்தை நினைவு செய்ய முடியலன்னா சரி பெரிய ரூபத்தையே நினைவு செய்யுங்க. बड़ा रूप ही अच्छा, பெரிய ரூபந்தான் நல்லதுன்னு சொல்றாங்க. अच्छा அச்சா, मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக அப்பாவினோட அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக அப்பாவினோட நமஸ்தே. ओम शांति. ஓம் சாந்தி. अगली वाणी है நெக்ஸ்ட் வாணியா இருக்கு 12 अगस्त 1967. 12 ஆகஸ்ட் 67 रिकॉर्ड चला है कौन आया आज सवेरे सवेरे. பாட்டு போட்டிருக்காங்க. பாட்டு போட்டப்பட்டது. அதிகாலத்தில் யாரு வந்தாங்க, இது யாரு வந்தாங்க. मीठे मीठे बच्चों ने गीत सुना. कौन आया है और कौन पढ़ाता है. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. யாரு வந்தாங்க மற்றும் யாரு படிக்க வைக்கிறாங்க. ये बहुत अकल से समझने की बात है. இப்போ இது ரொம்ப புத்தியால புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. ये पढ़ाई हमको कौन पढ़ाता है. இந்த ஒரு படிப்பை யாரு நமக்கு படிக்க வைக்கிறாங்க. कोई तो बहुत अकलमंद होते हैं, कोई कम अकलमंद होते हैं. சில பேரு ரொம்ப அறிவாளிகள் ஆகி இருப்பாங்க, சில பேரினோட புத்தி கம்மி இருக்கும். बहुत पढ़ा लिखा हुआ होता है तो उसे कहेंगे बहुत अकलमंद. ரொம்ப படிச்சிருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப அறிவாளிகள். ये भी रूहानी पढ़ाई है. இதுவும் கூடயும் ஆன்மீக படிப்பா இருக்குது. रूहानी पढ़ाई रूहों ने नंबरवार पढ़ी है. ஆன்மீக படிப்பு ஆத்மாக்கள் நம்பர் வாராகி படிச்சிருக்காங்க. जो नंबरवार रूहें हैं யாரு நம்பர் வாராகி ஆத்மாக்கள் இருக்காங்க, वो नंबरवार पढ़ाई पढ़ के नंबरवार पद पाती हैं. அவங்க நம்பர் வாராகி படிச்சு நம்பர் வாராகி இந்த பதவியை அடைறாங்க. कम पढ़े हुए को कम मान मिलता है. இப்ப யாரு கம்மி படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கம்மி ஸ்டேட்டஸ் கிடைக்குது, கௌரவம் கிடைக்குது. जो शास्त्र आज बहुत पढ़ते हैं யாரு சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப படிக்கிறாங்களோ दुनिया में उनका बहुत मान होता है. உலகத்துல அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும், கௌரவத்தை செலுத்துவாங்க. ये तो है आज की कलयुगी दुनिया की बात. இதனமோ இன்றைய கலியுகி உலகத்தினோட விஷயமாச்சு. कहाँ कलयुग का अंत और कहाँ सतयुग का आदि. எங்க கலியுகத்தினோட கடைசி மற்றும் எங்க கலியுகத்தினோட ஆரம்பம். सतयुग का आदि करने वाला है सत्य बाबा. सत्य बाबा आकर के सत्य पढ़ाई पढ़ाते हैं और झूठे कलयुगी झूठ खंड बनाने के लिए झूठी सत्य बाबा आकर के सत्य पढ़ाई पढ़ाते हैं. உண்மையான பாபா வந்து உண்மையான படிப்பை படிக்க வைக்கிறாங்க. और झूठे कलयुगी மற்றும் பொய்யான கலியுகி झूठ खंड बनाने के लिए झूठी पढ़ाई पढ़ाए रहे. பொய்யா ஆக்குறதுக்காக பொய்யானவங்களாகி ஆக்குறதுக்காக பொய்யான படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. यहाँ भी देखो बाबा आया है पढ़ाने के लिए. இங்கவும் பாருங்க பாபா வந்திருக்காங்க படிக்க வைக்கிறதுக்காக. टीचर आते हैं ना स्कूल में. டீச்சர் வராங்க இல்லையா ஸ்கூலுக்கு. पढ़ने वाले जानते हैं हमारा टीचर आया है. படிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளோட டீச்சர் வந்திருக்காங்க. तो यहाँ देखो कौन आया हुआ है. இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. एकदम रोमांच खड़े हो जाने चाहिए. முழுமையா புல் அரிக்கணும்னு சொல்றாங்க. ऊंच से ऊंच सुप्रीम टीचर हमको पढ़ाता है. உயர்ந்ததிலும் உயர்ந்த சுப்ரீம் டீச்சர் நமக்கு படிக்க வைக்கிறாரு. वो ऊंच से ऊंच बाप भी है. அவரு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவும் இருக்காங்க. बाप फिर पढ़ाने आए हैं. அப்பா பிறகு படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ऊंच से ऊंच टीचर बनकर पढ़ाते. உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் ஆகி படிக்க வைக்கிறாங்க. तो समझने की बात है ना. அப்போ புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது இல்லையா. समझने में भी तकदीर की बात है. புரிஞ்சுக்கிறதுல கூடயும் பாபா சொல்றாங்க இது அதிர்ஷ்டத்தினோட விஷயமா இருக்குது. तकदीर कहाँ बनाई. இந்த ஒரு அதிர்ஷ்டம் என்றது எங்க உருவாக்கிட்டாங்க.
हर एक आत्मा ने अपनी तकदीर कहाँ बनाई? ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னோட அதிர்ஷ்டம் என்றது எங்க உருவாக்கிட்டாங்க? संगम युग में बनाई। சங்கம் யுகத்துல உருவாக்கிட்டாங்க. तो बुद्धि में आना चाहिए पढ़ाने वाला कौन है? இப்ப புத்தியில வரணும், படிக்க வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க, யார் வந்திருக்காங்க? भगवान। பகவான். वो आकर के हमको पढ़ाते हैं। அவங்க வந்து நமக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. विवेक कहता है भले कितनी भी बड़ी से बड़ी पढ़ाई पढ़ता हो, புத்தி சொல்லுது யாரு எந்த அளவுக்கு பெரியதிலும் பெரிய படிப்பை படிச்சிருந்தாலும் சரி, अगर बुद्धि में बैठ जाए कि ऊंच से ऊंच सुप्रीम टीचर पढ़ाने आया है, ஒருவேளை இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்துடுச்சு, உயர்ந்ததிலும் உயர்ந்த சுப்ரீம் டீச்சர் வந்திருக்காங்க படிக்க வைக்கிறதுக்குன்னா, तो वह पढ़ाई झट छोड़ करके भगवान के पास आकर पढ़े। அப்போ என்ன செய்யணும்? அந்த படிப்பை விட்டு உடனடிய டக்குன்னு வந்து இங்க பகவானினோட படிப்பை படிக்கணும். परंतु तकदीर में नहीं है। ஆனா அதிர்ஷ்டத்துல இல்ல. एक सेकंड में सब कुछ छोड़ आकर के बाप के पास पढ़ने आ जाए। ஒரு செகண்ட்ல எல்லாம் விட்டுட்டு வந்து அப்பா கிட்ட படிக்கிறதுக்காக வந்துடணும். ये तो जानते हो नरकवासी तो सब हैं। இதென்னமோ தெரியும், நரகவாசிகள் என்னமோ எல்லாருமே ஆயிருக்காங்க. बाप ने समझाया अभी तुम पुरुषोत्तम संगम युगी बने हो। அப்பா என்னமோ புரிய வச்சிருக்காங்க, நீங்க இப்போ புருஷோத்தம் சங்கம் யுகி ஆயிருக்கீங்க. उत्तम ते उत्तम पुरुष ये लक्ष्मी नारायण है। எல்லாத்தை விட உத்தமமான புருஷ இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் ஆயிருக்காங்க, உத்தமமான ஆத்மாக்கள். फिर है नंबरवार उत्तम। பிறகு ஆயிருக்காங்க நம்பர் வாராகி இருக்கிற நம்பர் வாராகி உத்தமமானவங்க இருக்காங்க. जो नंबरवार उत्तम है, யாரு நம்பர் வாராகி உத்தமமாகி இருக்காங்களோ उनको देवता कहा जाता है। அவங்களுக்கு தேவதைகள்னு சொல்லப்படுகிறாங்க. और जो उत्तम ते उत्तम है, மற்றும் யாரு உத்தமத்திலேயே உத்தமமாயிருக்காங்களோ संगम युगी लक्ष्मी नारायण, சங்கமிகி லக்ஷ்மி நாராயணர்கள், उनको भगवान भगवती कहा जाता है। அவங்களுக்கு பகவான் பகவதின்னு சொல்லப்படுகிறாங்க. दुनिया में ये किसी को भी पता नहीं है உலகத்துல இது யாருக்குமே தெரியாது. कि एजुकेशन से इन्होंने ये पद पाया है। படிப்புனால இவங்க இந்த பதவியை அடைஞ்சிருக்காங்க. तुम पढ़ते हो ये पद पाने के लिए। நீங்க இந்த படிப்பை படிக்கிறதுக்காக, இந்த ஒரு பதவியை அடையிறதுக்காக படிக்கிறீங்க. और पढ़ाते कौन है? भगवान। மற்றும் படிக்க வைக்கக்கூடியவங்க யாரு? பகவானா இருக்காங்க. भगवान तो जरूर भगवान भगवती बनावेंगे। பகவான் என்னமோ கண்டிப்பா பகவான் பகவதி ஆக்குவாங்க. तो और सब पढ़ाइयाँ छोड़ करके इस पढ़ाई में लग जाना चाहिए। மற்றபடி பாபா சொல்றாங்க மத்த எல்லா படிப்பை விட்டுட்டு இந்த படிப்புல ஈடுபட்டு இருக்கணும். क्योंकि ये बाप आते ही है एक कल्प के बाद। ஏன்னா இந்த அப்பா ஒரு கல்பத்துக்கு பிறகுதான் வராங்க. फिर 5000 वर्ष तक ये पढ़ाई नहीं पढ़ सकेंगे। பிறகு 5000 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த படிப்பை படிக்க முடியாது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं हर 5000 वर्ष के बाद आता हूँ நான் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகு வரேன். और सन्मुख आकर के पढ़ाई पढ़ाता हूँ। பிறகு நேர்முகத்துல வந்து படிக்க வைக்கிறேன். ये वंडरफुल बात है ना। இது அற்புதமான விஷயமா இருக்குது இல்லையா? कोई सुने तो वंडर खावे। யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாகும். अरे அரே इनको भगवान वंडरफुल पढ़ाई पढ़ाते हैं संगम युग पर। இவங்களுக்கு பகவான் அற்புதமான படிப்பை சங்கம் யுகத்துல படிக்க வைக்கிறாங்களா? वो भी सन्मुख आकर पढ़ाते हैं। அதுவும் நேர்முகத்துல வந்து படிக்க வைக்கிறாங்களா? कहते भी है भगवान हमको पढ़ाते हैं। ये சொல்லவும் செய்றாங்க பகவான் நமக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க. पद प्राप्त कराने के लिए। இந்த பதவியை அடைய வைக்கிறதுக்காக. गीता में भी लिखा है கீதையில கூட எழுதிருக்காங்க कि नर अर्जुन को ऐसी पढ़ाई पढ़ाई நர அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட படிப்பை படிக்க வச்சாங்க. कि नर से नारायण बना। எப்படின்னா நரசே நாராயணானாங்க. और नारी द्रौपदी को ऐसी पढ़ाई पढ़ाई மற்றும் நாரி திரௌபதிக்கு அப்படிப்பட்ட படிப்பை படிக்க வச்சாங்க. कि नारी से लक्ष्मी बनी। அவங்க நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆயிட்டாங்க.
परंतु पूरा ध्यान नहीं देते हैं। ஆனா முழுமையா கவனத்தை செலுத்துறது கிடையாது. बाप को भूल जाते हैं। அப்பாவை மறந்துடுறாங்க. ये माया के तूफान ऐसे आते हैं இந்த மாயாவினோட புயல்ன்றது எப்படி வருதுன்னா जो सब भुला देते हैं। எல்லாமே மறக்க வச்சிடுது. ये ईश्वरीय पढ़ाई तो पढ़नी चाहिए ना। இந்த ஈஸ்வரிய படிப்பை படிக்கணும் இல்லையா? विवेक कहता है हमको भगवान पढ़ाते हैं तो उस पढ़ाई में एकदम लग जाना चाहिए। புத்தி சொல்லுது பகவான் நமக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த படிப்புல முழுமையா ஈடுபட்டு இருக்கணும். छोटे बच्चों को ही पढ़ना होता है। சின்ன குழந்தைகளுக்கு கூடயும் படிக்க வேண்டியதா இருக்கும். आत्मा तो सबकी है। ஆத்மா என்னமோ எல்லாரது இருக்குது. बाकी शरीर छोटा अथवा बड़ा होता है। மற்றபடி शरीरम என்னமோ சின்னது பெருசா இருக்கும். आत्मा कहती है मैं आपका छोटा बच्चा हूँ। ஆத்மா சொல்லுது நான் உங்களோட சின்ன குழந்தையா இருக்கிறேன். अच्छा அச்சா मेरे बच्चे बने हो என்னோட குழந்தைகளா இருக்கீங்கன்னா तो अभी पढ़ो। அப்போ படிங்க. இப்போ दूध पीने वाले बच्चे तो नहीं हो ना। பால் குடிக்கிற குழந்தைகள் ஒன்னும் இல்ல தானே. तो पढ़ाई फर्स्ट है। அப்போ படிப்பு ஃபர்ஸ்டா இருக்கு. उस पढ़ाई में बहुत अटेंशन देना चाहिए। அந்த படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்தணும், அட்டென்ஷனை செலுத்தணும். स्टूडेंट यहाँ आते हैं ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வராங்க सुप्रीम टीचर के पास। சுப்ரீம் டீச்சர் கிட்ட. वो पढ़ाने वाले भी मुकर्रर हैं। அங்க படிக்க வைக்க கூடியவங்க கூடயும் முகரரா இருக்காங்க. और यहाँ तो है सुप्रीम टीचर। இங்க சுப்ரீம் டீச்சரா இருக்காங்க. 7 रोज भट्टी गाई हुई है। 7 நாட்களினோட பட்டி என்னோட மகிமை இருக்கு. बाप कहते हैं पवित्र रहे அப்பா சொல்றாங்க தூய்மையாகி இருந்து और मुझे याद करते रहे। மற்றும் என்ன நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். दैवी गुण धारण करे தெய்வீகமான குணங்களை தாரண செய்யணும். तो तुम जरूर ये बन जाएंगे। அப்ப நீங்க கண்டிப்பா இப்படி ஆயிடுவீங்க. बेहद के बाप को याद करना पड़े। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவை நினைவு செய்ய வேண்டியதா இருக்கும். छोटे बच्चे तो माँ बाप के सिवाय दूसरे कोई की गोद में जाते ही नहीं है। சின்ன குழந்தைகள் அப்பா அம்மா தவிர வேற யாரோட மடிலுக்கு கூடயும் போக மாட்டாங்க. उनके पास ही आते हैं। அவங்க கிட்டதான் வருவாங்க. तो तुम भी बाप के छोटे छोटे बच्चे हो। அப்ப நீங்களும் கூடயும் அப்பாவினோட சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கீங்க. तुमको कोई बुद्धि का अहंकार नहीं है। உங்களுக்கு புத்தியினோட அகங்காரம் ஒண்ணு இல்ல. बाप के बच्चे हो तो बाप की गोद में आना चाहिए ना। அப்பாவினோட குழந்தைகளன்னா அப்பாவினோட மடிலுக்கு வரணும் இல்லையா? तुम भी बेहद के बाप के बने। நீங்க கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவினோட குழந்தைகளாகி ஆயிருக்கீங்க. तो और कोई को भी देखना पसंद नहीं करोगे। அப்போ வேற யார கூடயும் பாக்குறது உங்களுக்கு பிடிக்காது. फिर भले कोई भी हो। இப்போ பலே அவங்க யார் வேணாலும் ஆயிருக்கலாம். जानते हो हम ऊंचे से ऊंचे बाप के हैं। உங்களுக்கு தெரியும் நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினோட குழந்தைகளா இருக்கிறோம். वो हमको डबल सिरताज राजाओं का राजा बनाते हैं। அவங்க நம்மள டபுள் கிரீட்டதாரிகளாகி ராஜாக்களுக்கு கூடயும் ராஜா ஆக்குறாங்க. लाइट का ताज मनमना भव லைட்டினோட கிரீட்டமா இருக்குது மன்மனா பவ். और रतन जड़ त्याज मन मध्याजी भव। மற்றும் ரத்னங்கள் பதிச்சிருக்கிற அந்த கிரீட்டம் என்ன இருக்குதோ அது மத்தியாஜி பவம். क्या मतलब? என்ன அர்த்தம் இதுக்கு? लाइट का ताज मन मनमना भव। லைட்டினோட கிரீடம் என்ன மன்மனா பவ். मेरे मन में समा जा என்னோட மனசுல ஒன்றிடு. मना तेरी मन और बुद्धि அப்படின்னா உன்னோட மனசு மற்றும் புத்தி मेरी मन बुद्धि के समान என்னோட மனசு மற்றும் புத்திக்கு சமமாகி लाइट जैसी हो जाए। லைட் போல ஆயிடணும். लाइट मना லைட்னா ज्ञान की रोशनी से भरपूर हो जाए। ஞானத்தினோட அந்த பிரகாசத்துல நிறைஞ்சிடணும். பிரகாசத்தால நிறைஞ்சிடணும். और जो ज्ञान की रोशनी से भरपूर हो जाएगा மற்றும் ஞானத்தினோட அந்த பிரகாசத்துல யாரு நிறைஞ்சு போயிடுறாங்களோ जितना ज्ञान बुद्धि में समा जाएगा எந்த அளவுக்கு ஞானம் புத்தியில அடங்கிடுமோ तो जरूर तन मन और धन से அப்போ கண்டிப்பா சரீரம் மனசு மற்றும் தனம் மூலமா
ईश्वरीय सेवा में ஈஸ்வரிய சேவல लग जाएगा। ஈடுபட்டு இருப்பாங்க। तो पहले है मनमना भाव அப்போ ஃபர்ஸ்டா இருக்குது மன்மனாபவ், और बाद में है பிறகா இருக்குது मध्याजी भाव। மத்யாஜி பவ்। ऐसे नहीं होता அப்படி कि ஆகிறது कोई இல்ல। पहले ईश्वरीय सेवा में लग जाए, இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸ்வரிய சேவல ஈடுபட்டு இருப்பாங்க, बाद में ज्ञानी बने। பிறகு ஞானி ஆயிடுவாங்க। नहीं, அப்படி இல்ல। जितना जितना ज्ञान बुद्धि में समाता जाएगा, எந்த அளவுக்கு ஞானம் புத்தியில அத அடக்கிக்குவாங்களோ, ज्ञान को धारण करता जाएगा, ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ, उतना उतना वो ईश्वरीय सेवा में अपने को अर्पण அந்த அளவுக்கு அவங்க ஈஸ்வரிய சேவல करता जाएगा। அர்ப்பணம் பண்ணிட்டே போகுவாங்க। तो देखो इस पढ़ाई का कितना मान होना चाहिए। அப்ப பாருங்க இந்த படிப்புக்காக எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும்। उन कॉलेजों को एकदम थूक देना चाहिए। அந்த காலேஜஸ்க்கு என்ன செய்யணும், முழுமையா துப்பிடணும்னு சொல்றாங்க। பாபா சொல்றாங்க, அரே निश्चय बुद्धि हो जाए कि हमको बाप पढ़ाते हैं, நிச்சய புத்தி ஆயிடணும், நமக்கு அப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க। तो वो कॉलेज आदि पढ़ना एकदम भूल जाना चाहिए। அப்போ அந்த காலேஜஸ் அதுல படிக்கிறது அதெல்லாமே முழுமையா மறந்துடணும்। हम इस पढ़ाई से विश्व के मालिक बनते हैं। நாம இந்த படிப்பு மூலமா உலகத்துக்கே எஜமான் ஆகுவோம்। 5000 वर्ष बाद हिस्ट्री रिपीट होती है। 5000 வருஷத்துக்கு பிறகு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது। फिर बीच में कब आप आकर के पढ़ाई नहीं पढ़ावेंगे? பிறகு நடுவுல எப்பவுமே அப்பா வந்து படிக்க வைக்க மாட்டாங்க। तुमको राजाई का वर्षा मिल जाता है 21 जन्म के लिए। உங்களுக்கு 21 ஜென்மத்துக்காக ராஜாங்கத்தினோட சொத்து கிடைச்சிடும்। 21 जन्म के लिए तुम यहाँ जो राजाई का वर्षा लेने का पुरुषार्थ करते हो, 21 ஜென்மத்துக்காக நீங்க இங்க ராஜாங்கத்தினோட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக புருஷார்த்தம் என்ன செய்றீங்களோ, वो पुरुषार्थ के संस्कार அந்த புருஷார்த்தத்தினோட சம்ஸ்காரம் द्वापर युग से फिर शुरू हो जाते हैं। துவாபர் யுகத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பம் ஆயிடும்। जो यहाँ तीव्र पुरुषार्थी होता है, யாரு இங்க தீவிரமான புருஷார்த்தியா இருப்பாங்க, वो द्वापर युग से फिर जन्म जन्मांतर तीव्र पुरुषार्थ करता है। அவங்க துவாபர் யுகத்திலிருந்து மறுபடியும் தீவிரமான புருஷார்த்தத்தை செய்வாங்க। हर जन्म में पुरुषार्थ करना और अगले जन्म में प्राप्ति करना। ஒவ்வொரு ஜென்மத்திலையும் புருஷார்த்தம் பண்றது மற்றும் நெக்ஸ்ட் ஜென்மத்துல பிராப்தியா அடையிறது। ये संस्कार तुम यहाँ डालते हो। இந்த சம்ஸ்காரத்தை நீங்க இங்க போடுறீங்க। अभी तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும், सब आत्माएं शांति धाम अपने घर चली जाएंगी। எல்லா ஆத்மாக்கள் சாந்தி தாமம் அப்படின்னா தன்னோட வீடுக்கு போயிடுவாங்க। हम जाकर के सुख धाम में राज्य करेंगे। நாம் போய் சுகதாமத்துல ராஜ்யத்தை செய்வோம்। अभी तुम बच्चों को मालूम हुआ है, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு। असल में हम आत्माएं अपने बाप के घर में रहती हैं। உண்மையில பார்த்தா நாம ஆத்மாக்கள் நம்மளோட அப்பாவினோட வீட்ல இருப்போம்। ये भी तुम बच्चे जानते हो। இதுவும் குழந்தைகளான உங்களுக்கு தெரியும்। जो दूसरे धर्म में कन्वर्ट होने वाले हैं उनकी बुद्धि में नहीं बैठता। யாரு மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட புத்தில இது உட்காராது। उनकी बुद्धि में ये नहीं आवेगा அவங்களோட புத்தில இந்த விஷயம் வராது। कि अपने बाप के घर में रहने वाले हैं, நாம அப்பாவினோட வீட்ல இருக்கக்கூடியவங்க। क्योंकि उनकी तो बुद्धि ही कन्वर्ट हो जाती। ஏன்னா அவங்களோட புத்தியே கன்வெர்ட் ஆயிடுது। दूसरे धर्म में चले जाते हैं மத்த தர்மத்துக்கு போயிடுவாங்க, तो दूसरे बाप के बन जाते। அப்போ மத்த அப்பா दूसरे அப்பாக்கு அர்ப்பணம் ஆயிடுறாங்க। बाप के बनते हैं तो दूसरों के घर में रहना पड़े। மத்த அப்பாவினோட குழந்தைகள் ஆயிட்டாங்கன்னா மத்தவங்களோட வீட்ல இருக்க வேண்டியதா இருக்கும்। तो ये बातें भी तुम्हारी बुद्धि में है। இப்போ இந்த விஷயங்கள் கூடயும் உங்களோட புத்தில இருக்குது। दुनिया के मनुष्य तो बिल्कुल जंगली जानवर है। உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் முழுமையா காடுல இருக்கக்கூடிய விலங்குகள்। बड़े साधु संत आदि हैं, பலே சாது சந்த் எல்லாருமே இருக்காங்க। उनको भी गुरु तो नहीं कहेंगे। அவங்களுக்கு கூட ஐயோ குருன்னு சொல்ல மாட்டாங்க।
गुरु तो उसको कहा जाता है जो सदगति करे। குருன்னு யாருக்கு சொல்வாங்கன்னா யாரு சத்கதிய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க. पहले पहले तो मन बुद्धि रूपी आत्मा की सदगति करे। ஃபர்ஸ்ட் மன புத்தி ரூபி ஆத்மாக்கு சத்கதிய கொடுக்கணும்னு சொல்றாங்க. मन बुद्धि रूपी आत्मा की सदगति होती है மன புத்தி ரூபி ஆத்மாவினோட சத்கதி எப்போ ஆகுமோ तो शरीर भी सदगति को पाता है। அப்போ शरीरத்துக்கு கூடயும் சத்கதி கிடைக்கும். इसलिए कहते हैं सबका सदगति दाता एक। அதனாலதான் சொல்றாங்க எல்லாருக்குமே சத்கதியை கொடுக்க கூடியவங்க ஒருத்தர். शंकराचार्य गुरु के कितने फॉलोअर्स हैं? சங்கராச்சாரி குருகளுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, कितना उनका भवका है। எவ்வளவு அவங்களோட ஷோ இருக்குது. और तुम क्या कहते हो? மற்றும் நீங்க என்ன சொல்றீங்க? तुम उन शंकराचार्य को कहते हो ये तो पुजारी है। நீங்க அந்த சங்கராச்சாரிகளுக்கு என்ன சொல்றீங்கன்னா நீங்க அவங்களோட பூஜாரிகளா இருக்கீங்க. इसकी पूजा करते हैं। யாரோட பூஜை பண்றீங்க? शिव के मंदिर में जाकर சிவனோட கோயிலுக்கு போய் शिव की पूजा करते रहते हैं। சிவனோட பூஜை பண்ணிட்டே இருப்பீங்க. नारायण की भी पूजा करेंगे। நாராயணனோட பூஜையும் செய்வாங்க. नारायण के मंदिर में நாராயணனோட கோயில்ல देवियों की भी पूजा करते रहते हैं। தேவிகளோட பூஜையும் செய்றாங்க. कैसे? எப்படி? कन्याओं को इकट्ठा करते हैं, கன்யாக்களை சேர்த்துறாங்க. देवी समझकर उनकी पूजा करते हैं ना। ஒன்னாக்கி என்ன செய்யறாங்கன்னா தேவியை நினைச்சுக்கிட்டு அவங்களோட பூஜை செய்யறாங்க இல்லையா? परंतु बाप को नहीं जानते। ஆனா அப்பா பத்தி தெரியாது. तो जो बाप को नहीं जानते वो तो जैसे आर्फन्स हुए। யாருக்கு அப்பா பத்தி தெரியாதோ அவங்க அனாதை போல ஆயிட்டாங்க. तुम भी पहले आर्फन थे। நீங்க கூடயும் முன்னாடி ஆர்ஃபன்ஸ் ஆகி இருந்தீங்க, அனாதைகள் ஆகி இருந்தீங்க. बाप का बनने से அப்பாவினோட குழந்தைகள் ஆகுற காரணத்தினால अभी तुम स्वर्ग के मालिक बनते हो। இப்போ நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகுறீங்க. फिर बाप को भूल जाएंगे பிறகு அப்பாவை மறந்துடுறீங்க. वो आर्फन बन पड़ते हैं। அப்போ ஆர்ஃபன்ஸ் ஆயிடுறீங்க, அனாதைகள் ஆயிடுறீங்க. भारत इस समय पूरा आर्फन है। பாரத் இந்த நேரத்துல முழுமையா ஆர்ஃபன் ஆயிருக்குது, ஆர்ஃபன்ஸ் ஆயிருக்காங்க, அனாதைகள் ஆயிருக்காங்க. आर्फन उनको कहा जाता है जिनको कोई माई बाप नहीं होते। அனாதையன் யாருக்கு சொல்வாங்கன்னா யாருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க. धक्का खाते रहते हैं, இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படின்னா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. इधर धक्का खावेंगे कभी उधर धक्के खावेंगे। சில நேரத்துல இங்க இடிச்சுக்கிறாங்க, அலைறாங்க. சில பேர் அங்க, சில டைம் வேற எங்கேயோ அலைறாங்க. अभी तुमको तो बाप मिल गया, இப்போ உங்களுக்கு என்னமோ அப்பா கிடைச்சிட்டாங்க. खुशी में गदगद होना चाहिए। ரொம்ப குஷி ஆகணும், हम எக்ஸ்ட்ரீமான குஷி ஆகணும். बेद के बाप के बच्चे बने हैं। நாம எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவினோட குழந்தைகளானோம். फिर परम पिता परमात्मा प्रजापिता ब्रह्मा द्वारा नई सृष्टि रचते हैं। பிறகு பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமா புது சிருஷ்டிய உருவாக்குறாங்க. ब्राह्मणों की பிராமணர்களது. तो प्रजापिता कौन हुआ? அப்போ பிரஜாபிதா யாரானாங்க? ब्रह्मा को टाइटलधारी प्रजापिता कहेंगे, नई सृष्टि रचने वाला। பிரம்மாக்கு டைட்டில்தாரி பிரஜாபிதான்னு சொல்வாங்களா, புது சிருஷ்டிய உருவாக்க கூடியவங்க? या ओरिजिनल प्रजापिता है नई सृष्टि रचने वाला? இல்லனா ஒரிஜினல் பிரஜாபிதா ஆனாங்களா, புது சிருஷ்டிய உருவாக்க கூடியவங்க? टाइटलधारी प्रजापिता है। டைட்டில்தாரி பிரஜாபிதா இருக்காங்க. प्रजापिता ब्रह्मा द्वारा जरूर नई सृष्टि रचते होंगे। பிரஜாபிதா பிரம்மா மூலமா கண்டிப்பா புது சிருஷ்டிய உருவாக்கிட்டு இருப்பாங்க. ये तो बहुत समझने की बातें हैं। இது ரொம்ப புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. नई सृष्टि रचने के लिए புது சிருஷ்டிய உருவாக்குறதுக்காக नया संगठन तैयार करेंगे। புது சங்கடனைய உருவாக்குவாங்க. तुम्हारे इस बात के चित्र भी हैं। உங்களோட இந்த விஷயத்துக்கான சித்திரமும் இருக்குது. विराट रूप का भी चित्र बनाया है। விராட்ட ரூபத்தினோட சித்திரத்தை கூடயும் உருவாக்கி இருக்காங்க. 84 जन्मों के लिए दिखाया है।
84 ஜென்மங்களுக்காக காமிச்சிருக்காங்க. हम सो देवता, फिर क्षत्रिय, फिर वैश्य, फिर शूद्र बन के। நாம தான் தேவதைகள், க்ஷத்ரிய, வைஷ்ய மற்றும் சூத்ரர் ஆகிறோம். इन बातों को कोई मनुष्य नहीं जानते। இந்த விஷயங்களை பத்தி வேற எந்த மனிதர்களுக்கு கூடயும் தெரியாது. ब्राह्मणों ब्राह्मणियों को पढ़ाने वाले बाप, பிராமண் மற்றும் பிராமணியர்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய அப்பா ब्राह्मणों को भूल गए हैं और बाप को भी भूल गए। பிராமணர்களை மறந்துட்டாங்க, பிறகு அப்பாவை கூடயும் மறந்துட்டாங்க. दोनों का नाम निशान गुम कर दिया है। ரெண்டு பேரினோட பேரு அடையாளம் கூடயும் மறைச்சிட்டாங்க. तो विराट रूप में அப்போ விராட்ட ரூபத்துல दोनों को नहीं दिखाते। ரெண்டு பேரை கூடயும் காமிக்கிறது கிடையாது. शिव को भी उड़ाई दिया है சிவனை கூடயும் பறக்க வச்சுட்டாங்க और ब्राह्मणों को भी उड़ाई दिया है। மற்றும் பிராமணர்களை கூடயும் பறக்க வச்சுட்டாங்க. 12 अगस्त सन 67 की वाणी का दूसरा पेज। अंग्रेजी में भी तुम लोग अच्छी रीति समझा सकते हो। இங்கிலீஷ்ல கூடயும் குழந்தைகளான நீங்க நல்லபடியா புரிய வைக்கலாம். जो अंग्रेजी जानते हैं யாரு இங்கிலீஷ தெரியும், இங்கிலீஷ் பத்தி யாருக்கு இங்கிலீஷ் வருமோ उनको ट्रांसलेशन करके फिर समझाना चाहिए। அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி புரிய வைக்கணும். क्या ट्रांसलेशन करके என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி புரிய வைக்கணும்? हैं? इस बात का ट्रांसलेशन करेंगे। எந்த விஷயத்தை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி புரிய வைக்கிறது? अंग्रेजी जानने वालों को किस बात का ट्रांसलेशन करना है? யாருக்கு இங்கிலீஷ் வருமோ அவங்களுக்கு எந்த விஷயத்துல டிரான்ஸ்லேட் பண்ணணும்? जो भी बाबा की वाणी है ஏதெல்லாம் பாபாவினோட வாணி இருக்குது उस वाणी का ट्रांसलेशन करके फिर समझाना चाहिए। அந்த வாணி பத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி புரிய வைக்கணும். फादर हमारा नॉलेजफुल है। ஃபாதர் நம்மளோட ஃபாதர் நாலேஜ்ஃபுல் ஆயிருக்காங்க. उनको ये नॉलेज है कि सृष्टि का चक्र कैसे फिरता है। அவங்களுக்கு தான் இந்த நாலேஜ் இருக்குது, சிருஷ்டியினோட சக்கரம் எப்படி சுத்துது என்றது. और दूसरे कोई को भी ये नॉलेज नहीं है। வேற யாருக்குமே இந்த நாலேஜ் இல்லன்னு சொல்றாங்க. क्यों? ஏன் இல்ல? क्योंकि सब मनुष्य मात्र जन्म मरण के चक्र में आती रहते हैं। ஏன்னா எல்லா மனிதர்கள் ஜனன மரண சக்கரத்துல வந்துட்டே இருப்பாங்க. और हमको जो बाप पढ़ाते हैं மற்றும் நமக்கு அப்பா என்ன படிக்க வைக்கிறாங்க वो जन्म मरण के चक्र में नहीं आते हैं। அவங்க ஜனன மரண சக்கரத்துல வர்றதில்ல. इसलिए उनको सारी सृष्टि चक्र का ज्ञान है। அதனாலதான் அவங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தினோட ஞானம் இருக்குது. हमारे 84 चक्र का ज्ञान उनकी बुद्धि में है। நம்மளோட 84 ஜென்மங்களினோட சக்கரத்தினோட ஞானம் அவங்களோட புத்தில இருக்குது. वो आकर के हमको बताते हैं அவங்க வந்து நமக்கு சொல்றாங்க कि तुम्हारे आगे के जन्म क्या होंगे உங்களோட வருங்காலத்துல உங்களோட ஜென்மம் என்ன இருக்கும், और पिछले जन्म में तुम क्या थे। பூர்வ ஜென்மத்துல நீங்க என்ன ஆகி இருந்தீங்க. वो फादर नॉलेजफुल है, அந்த ஃபாதர் நாலேஜ்ஃபுல்லா இருக்காங்க, पढ़ाते हैं। படிக்க வைக்கிறாங்க. योग को भी बाप की याद कहा जाता है। யோகத்துக்கு கூடயும் அப்பாவினோட நினைவுன்னு சொல்லப்படுகிறது. जिसको अंग्रेजी में कम्यून कहा जाता है। இதுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனியன் சொல்லப்படுகிறது. बाप से कम्यूनियन और टीचर से कम्यूनियन। அப்பா கூட கம்யூனியன் மற்றும் டீச்சர் கூடயும் கம்யூனியன் சொல்றாங்க. गुरु से कम्यूनियन, குரு கூட கம்யூனியன். ये है गॉड फादर से कम्यूनियन। இது காட் ஃபாதர் கூட கம்யூனியன் சொல்றாங்க. बाप कहते हैं मुझे याद करो, அந்த அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க, और कोई भी देहधारी को याद न करो। வேற எந்த தேகதாரிய கூடயும் நினைவு செய்யாதீங்க. मनुष्य गुरुवादी करते हैं, शास्त्र पढ़ते हैं। மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, மனிதர்கள் சாஸ்திரத்தை எல்லாமே படிக்கிறாங்க, குருக்களை ஏத்துக்கிறாங்க. एम ऑब्जेक्ट उनका कुछ भी नहीं होता। லட்சியம் என்றது ஒண்ணுமே இருக்கிறது இல்ல அவங்களுக்கு. इतने सत्संग करते हैं, எவ்வளவு சத்சங்கங்கள் எல்லாமே செய்யறாங்க. यहाँ तो पढ़ाई है, एम ऑब्जेक्ट भी है। இங்க படிப்பா இருக்குது, ஏம் ஆப்ஜெக்ட் கூடயும் இருக்குது.
वहाँ पढ़ाई पढ़ते हैं शास्त्रों की पढ़ाई को, அங்க என்ன படிக்கிறாங்களோ அது சாஸ்திரங்களினோட படிப்பாயிடுச்சு. उस पढ़ाई में कोई एम ऑब्जेक्ट नहीं, அந்த படிப்புல எந்த விதமான எய்ம் ஆப்ஜெக்டும் இல்ல. बाप तो कहते हैं हम आए तुमको वापस ले जाने, அப்பா சொல்றாங்க நான் உங்களை கூட அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். अभी तुमको बाप के साथ बुद्धि को योग रखेंगे, இப்போ நீங்க அப்பா கூட புத்தி யோகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா तो तुम ये लक्ष्मी नारायण बन जाओगे, அப்ப நீங்க இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் ஆயிடுவீங்க. तुम वहाँ जाए पहुँचेंगे, நீங்க அங்க போய் சேருவீங்க. अच्छी रीति जो याद करेंगे वो जरूर विश्व के मालिक बनेंगे. நல்லபடியா யாரு நினைவு செய்வாங்களோ அவங்க கண்டிப்பா உலகத்துக்கு எஜமான் ஆகுவாங்க. ये लक्ष्मी नारायण पैराडाइज के मालिक थे. இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் பாரடைஸ்க்கு எஜமான் ஆகி இருந்தாங்க. इनको गॉड गॉडेस कहते हैं. இவங்களுக்கு காட் காடஸ்ன்னு சொல்லப்படுகிறது. सीढ़ी में भी इन्हों का चित्र है. சீடி அப்படின்னா ஏணி படத்துல கூடயும் இவங்களோட சித்திரம் இருக்குது. ये सीढ़ी का चित्र देख करके मनुष्य वंडर खावेंगे. இந்த சீடியினோட சித்திரத்தை பார்த்து மனிதர்களுக்கு ஆச்சரியமாகும். ये समझाने वाला कौन है? இது புரிய வைக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? ये सीढ़ी का चित्र कौन समझाता है? இந்த சீடியினோட சித்திரத்தை பத்தி யாரு புரிய வைக்கிறாங்க? बाप को कहा जाता है नॉलेज, அப்பாக்கு சொல்லப்படுகிறது நாலேஜ். वही बताते हैं. அவங்க தான் சொல்றாங்க. मनुष्य कह देते हैं भगवान तो अंतर्यामी है. மனிதர்கள் என்ன சொல்லிடுறாங்க? பகவான் அந்தர்யாமி ஆயிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க கூடியவங்க, वास्तव में ये எல்லாமே தெரிஞ்சுக்க கூடியவங்க. अंतर्यामी अक्षर नहीं है. வாஸ்தவத்துல இந்த அந்தர்யாமி என்ற வார்த்தை இல்ல. एक एक के अंतर को बैठ करके जानने की उनकी दरकार ही नहीं है. ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது இந்த விஷயத்த உட்கார்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. क्या करते हैं फिर? என்ன செய்யறாங்க? அப்போ फार्मूला बताए देते हैं. ஃபார்முலாவை சொல்லிடுறாங்க. जैसे गणित में फार्मूला होता है ना, எப்படி மேத்ஸ்ல ஃபார்முலாஸ் இருக்கோ இல்லையா, ऐसे ज्ञान के फार्मूले बताए देते हैं. அதே மாதிரி தான் ஞானத்தினோட ஃபார்முலாஸ சொல்லிடுறாங்க. मुख्य मुख्य 5-7 एक्टर्स के जीवन कहानी को बताते हैं. முக்கியமான 5-7 பாட்தாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லிடுறாங்க. नटसेल में சாரத்துல சொல்லிடுறாங்க. और उनके आधार पर சாரமா சொல்லிடுறாங்க. மற்றும் அவங்களோட ஆதாரப்படி तुम सारी मनुष्य सृष्टि के अंतर को जान सकते हो. நீங்க முழு மனித சிருஷ்டியினோட இந்த வித்தியாசத்தை, அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். बाकी बाप அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம். एक एक के अंतर को बैठ नहीं बताते. மற்றபடி அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு என்றது சொல்லுறது இல்ல. आत्मा जो काम करती है ஆத்மா என்ன வேலையை செய்தோ वो तो सब जानते हैं. அது எல்லாருக்குமே தெரியும். उस हिसाब से तो कहेंगे कि सब अंतर्यामी है. அந்த கணக்குல பார்த்தா சொல்லலாம் எல்லாருமே அந்தர்யாமியா இருக்காங்க. आत्मा जानती है मैं पढ़ती हूँ, ஆத்மாக்கு தெரியும் நான் படிச்சுட்டு मैं இருக்கிறேன், ये करती हूँ, நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன், ये पार्ट बजाता हूँ. இந்த பாட்டை செய்யறேன். तो यूं तो हर एक आत्मा अंतर्यामी है. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆத்மாவும் அந்தர்யாமி தான். आत्मा सीखती है ना. ஆத்மா கத்துக்குது இல்லையா. बाप ही तुम बच्चों को आत्माभिमानी बनाते हैं. அப்பதான் உங்களுக்கு உங்களை ஆத்மாபிமானி ஆகி ஆக்குறாங்க. तुम आत्मा मूल वतन की रहने वाली हो. ஆத்மாக்களா இருக்கிற நீங்க மூல வத்தனத்துல இருக்க கூடியவங்க. जब मूल वतन में तुम रहते हो எப்ப மூல வத்தனத்துல நீங்க இருப்பீங்களோ तो कितने छोटी हो. அப்ப நீங்க எவ்வளவு சின்னதாகி இருப்பீங்க. इस छोटी सी आत्मा में अविनाशी पार्ट भरा हुआ है. இந்த சின்ன ஆத்மால அவினாஷி பாட்டு நிறைஞ்சிருக்குது. अनेक बार पार्ट बजाने के लिए तुम सृष्टि पर आए हो. நிறைய தடவை பாட் பண்றதுக்காக நீங்க இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்கீங்க. ये बात बैठ समझाते हैं. இந்த விஷயத்த உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. आत्मा क्या है, ஆத்மா என்ன இருக்குது, परमात्मा क्या है, பரமாத்மா என்ன இருக்காங்க, और तो कोई जानते नहीं.
வேற யாருமே புரிஞ்சுக்க முடியாது. बाप भी आत्मा है, அப்பாவும் ஆத்மா தான். परंतु वो है सुप्रीम आत्मा। ஆனா அவரு சுப்ரீம் ஆத்மா ஆயிருக்காங்க. उसकी सुपरमेसी को दिखाने के लिए क्या करते हैं? அவங்களோட மேலதிகத்தை காமிக்கிறதுக்காக आत्मा की सुपरमेसी को दिखाने के लिए भक्ति मार्ग में ஆத்மாவினோட சுப்ரமெசி அப்படின்னா மேலதிகம் காமிக்கிறதுக்காக பக்தி மார்க்கத்துல क्या दिखाते हैं? என்ன காமிச்சிருக்காங்க? आत्माओं को शालिग्राम के रूप में छोटा छोटा दिखाते हैं, ஆத்மாக்களை சாலிகிராமத்தினோட ரூபத்துல சின்ன சின்னதாகி காமிச்சிருக்காங்க. और परमपिता परमात्मा को மற்றும் பரம்பிதா பரமாத்மாவை बड़ा दिखाते हैं। பெரிய ரூபத்துல காமிச்சிருக்காங்க. तो उससे साबित होता है कि सुपरमेसी है। இதனால நிரூபணம் ஆகுது மேலதிகம் ஆயிருக்குது. आठ बजाने के रूप में பாட் பண்ற ஒரு கணக்குல பார்த்தா गाया भी जाता है, चमकता है जब सितारा। இது கூடயும் பாடிருக்காங்க. ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஜொலிக்குது. आत्मा बहुत सूक्ष्म है ना, ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குது இல்லையா? इतनी सूक्ष्म है எந்த அளவுக்கு சூக்ஷ்மமா இருக்குதுன்னா इन आँखों से उनको नहीं देख सकते। இந்த கண்களால அத பார்க்க முடியாது. कोई कहते हैं हमें दर्शन कराओ, சில பேர் சொல்றாங்க நமக்கு தர்சனம் பண்ண வைங்க. तो इन आँखों से दर्शन होगा क्या? நமக்கு பார்க்கணும் ஆத்மாவன்னு எல்லாம் சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க இந்த கண்களால தர்சனம் என்றது ஆகுமா? इन आँखों से हम अपनी आत्मा का भी दर्शन नहीं कर सकते। இந்த கண்களால நம்மளோட ஆத்மாவினோட தர்சனம் கூடயும் கிடைக்காது. तो परमात्मा बाप का दर्शन कैसे करेंगे? பிறகு பரமாத்மா அப்பாவினோட தர்சனம் என்றது எப்படி கிடைக்கும்? तुम किसी को भी सुनावेंगे நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லுங்க, तो कहेंगे ये तो बरोबर परमपिता परमात्मा। அப்ப அவங்க கண்டிப்பா சொல்றாங்க இவங்க துல்லியமாக பரம்பிதா பரமாத்மா बाप का ही ज्ञान है, அப்பாவினோட ஞானம் தான் இருக்குது. ऐसे नहीं அப்படி இல்ல, कि वह बाप कोई इतना बड़ा ज्योतिर्लिंगम है। அந்த அப்பா இவ்வளவு பெரிய ஜோதிர்லிங்கம் ஆயிருக்காங்க என்றதில்ல. नहीं, அப்படி இல்ல, ज्ञान की ज्योति है, ஞானத்தினோட ஜோதி ஆயிருக்காங்க. जिसको बड़े ज्योतिर्लिंगम के रूप में दिखाया है। அவரை பெரிய ஜோதிர்லிங்கமினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க. बाकी कोई इतनी बड़ी ज्योति नहीं है। மற்றபடி இவ்வளவு பெரிய ஜோதி ஒண்ணும் இல்ல. जो अर्जुन ने कहा मैं सहन नहीं कर सकता हूँ, எப்படி என்ன அர்ஜுனன் சொன்னாங்க இல்லையா, நான் எனக்கு சகிப்பு தன்மை எனக்கு இல்ல, என்னால டாலரேட் பண்ண முடியல அப்படி சொன்னாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஜோதி ஒண்ணும் இல்ல. ये तो भक्तों के लिए भक्ति करने के लिए इतना बड़ा बनाया है। இதனமோ பக்தி மார்க்க இந்த பக்தர்களுக்காக பக்தி பண்றதுக்காக இவ்வளவு பெருசாகி ஆக்கியிருக்காங்க. बिंदी की तो पूजा हो ही नहीं सकती है। பிந்தியினோட பூஜைன்றது ஆகவே ஆகாது. बिंदी की पूजा होगी பிந்தியினோட பூஜை ஆகுதுன்னா या बिंदी को याद करेंगे? இல்லன்னா பிந்திய நினைவு செய்வாங்களா? बिंदु को याद किया जा सकता है, பிந்திய நினைவு செய்யலாம். पूजा कैसे करेंगे? பூஜை எப்படி செய்ய முடியும்? जल चढ़ावे तो लुढ़क जाएगी। இப்போ ஒருவேளை தண்ணிய அர்ப்பணம் பண்ணோம்னா அது உருண்டி போயிடும். तो बिंदु का बड़ा आकार बनाते, அப்போ பிந்துவினோட பெரிய ஆகாரத்தை உருவாக்குறாங்க. बड़ा आकार बनाते हैं तो उसे शालिग्राम या ज्योतिर्लिंगम कहा जाता है। பெரிய ஆகாரத்தை என்ன உருவாக்குறாங்களோ அப்போ அதுக்கு சாலிகிராம் இல்லன்னா ஜோதின்னு சொல்வாங்க. तो देखो ज्ञान मार्ग में पूजा होती नहीं है। அதனாலதான் பாருங்க ஞான மார்க்கத்துல பூஜைன்றது ஆகிறது இல்ல. यहाँ तो है याद, இங்க என்னமோ நினைவு இருக்கு, நினைவு பண்ணணும். भक्ति मार्ग में होती है மற்றும் பக்தி மார்க்கத்துல என்ன இருக்கும்? पूजा। பூஜா. पूजा होती है रावण राज्य में। பூஜை என்னமோ ராவண ராஜ்யத்துல ஆகுது. रावण क्या करता है? ராவணன் என்ன செய்யறான்? रावण आधीन बनाता है।
ராவணன் அடிமை ஆக்குறான். इसलिए पूजा सिखाता है। அதனாலதான் பூஜை பண்றது கத்து கொடுக்கறான். जो आधीन बनेंगे वो क्या करेंगे? யாரு அடிமை ஆகுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? पूजा करेंगे। பூஜைய பண்ணுவாங்க. भारत में विदेशी राज्य आया பாரத்ல விதேசி ராஜ்யம் வந்தது. तो प्रजा के ऊपर प्रजा का शासन हो गया। அப்ப என்ன ஆயிடுச்சு? மக்கள் ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. सब समझते हैं हम तो पढ़ लिख करके क्या बनेंगे? எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க? நம்ம படிச்சு என்ன ஆகுவோம்? नौकर बनेंगे। சர்வெண்ட் ஆகுவோம். नौकर माने दास दासी। சர்வெண்ட் என்றாலே தாசதாசிகள். तो देखो அப்ப பாருங்க, देहधारी मनुष्य आकर के क्या बनाते हैं? தேவதாரி மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க? अधीन बनना सिखाते हैं। அவங்க அடிமை ஆகிறது கத்து கொடுக்கறாங்க. और बाप மற்றும் அப்பா अधिकारी बनाते हैं। உரிமையாளராகி ஆக்குறாங்க. तो कितना फर्क है पढ़ाई में। அப்போ படிப்புல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. जो रावण राज्य में है யாரு ராவண ராஜ்யத்துல இருக்காங்க? वो गिरे हुए ठहरे ना। அவங்க கீழே விழுந்து இருக்கிறவங்க ஆனாங்க இல்லையா? फर्क ही नहीं समझते। அந்த வித்தியாசத்தையே புரிஞ்சுக்கிறது இல்ல. ये बाप आकर के कैसा राम राज्य स्थापन करते हैं அப்பா வந்து எப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. और रावण आकर के कैसा रावण राज्य स्थापन करते हैं। மற்றும் ராவணன் வந்து எப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறான். रावण नाम ही तब पड़ता है ராவணன் என்ற பேரே எப்போ வருதுன்னா जब रुलाने का काम करता है। எப்போ அழக வைக்கிற வேலைய செய்யறானோ அப்போதான் வருது. जो भी शास्त्रों में नाम है ஏதெல்லாம் சாஸ்திரத்துல பேர் இருக்குதோ काम के आधार पर नाम है। அது வேலையினோட ஆதாரப்படி பேர் இருக்கு. तो देखो पूजा रावण राज्य में है। அப்போ பூஜை பாருங்க ராவண ராஜ்யத்துல இருக்கு. राम राज्य में पूजा नहीं होती है। ராமராஜ்யத்துல பூஜை என்றது இருக்காது. बाप कहते मैं बिंदी हूँ। அப்பா சொல்றாங்க நானு பிந்தியா இருக்கிறேன். मुझे बिंदी आत्मा की तुम पूजा नहीं कर सकते। பிந்தி ஆத்மா இருக்கிற என்னோட பூஜை நீங்க செய்ய முடியாது. पूजा करने के लिए பூஜை பண்றதுக்காக बड़ा रूप चाहिए। பெரிய ரூபம் தேவை இருக்கு. पूजा तुम करेंगे भी क्यों? நீங்க பூஜை ஏன் செய்வீங்க? दरकार ही नहीं। இந்த அவசியமே இல்ல. मैं तो तुम आत्माओं को सिर्फ पढ़ाने आता हूँ। நானு வரும் ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக வரேன். पढ़ा करके तुमको राजाई देता हूँ। படிக்க வச்சு உங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கறேன். फिर रावण राज्य में तुम चले जाते हो பிறகு ராவண ராஜ்யத்துக்கு நீங்க எப்போ போயிடுவீங்களோ तो संग के रंग में आकर तुम मेरे को भूल जाते हो। அப்போ சங்கத்தினோட சாயத்துல வந்து நீங்க என்ன மறந்துடுறீங்க? पहले पहले आत्मा आती है पाठ बजाने। ஃபர்ஸ்ட் ஆத்மா வருது பாட்ட பண்றதுக்காக. आत्माओं में भी ஆத்மாக்கள்லயும் जो देह अभिमानी आत्माएं है वो पहले पहले नहीं आती है। யாரு தேகாபிமானி ஆத்மா இருப்பாங்க இல்லையா அவங்க ஃபர்ஸ்ட் வர்றது இல்ல. जो पक्की पक्की आत्माएं बनती हैं वो पहले आती हैं। யாரு பக்கா ஆத்மா ஆகுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க. कच्ची आत्मा बनती है அரகுறையான ஆத்மா ஆனாங்கன்னா देहभान का अंश रह जाता है தேகாபிமானத்தினோட அம்சம் ஒருவேளை இருந்துருச்சுன்னா तो वो आत्मा बाद में सृष्टि रूपी रंगमंच पे आती है। அப்போ அந்த ஆத்மாக்கள் பிறகு இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல வருவாங்க. मनुष्य कह देते हैं 84 लाख जन्म होते हैं। மனிதர்கள் சொல்லிடுறாங்க 84 லட்ச யோனிகள் இருக்கும். परंतु बाप कहते हैं ஆனா அப்பா சொல்றாங்க 84 लाख जन्म नहीं होते। மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா 84 லட்ச ஜென்மங்கள் இருக்கும். ஆனா அப்பா சொல்றாங்க 84 லட்ச ஜென்மங்கள் இருக்காது. மேக்ஸிமம் அப்படின்னா அதிகதிலும் அதிகம் என்றால் आत्मा को 84 जन्म होते हैं। ஆத்மாக்கு 84 ஜென்மங்கள் கிடைக்கும். मिनिमम एक जन्म होता है। குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்மம் கிடைக்கும். जिनका एक जन्म होता है யாருக்கு ஒரு ஜென்மம் கிடைக்குமோ
उनको कहेंगे बड़े से बड़े देह अभिमानी। அவங்களுக்கு சொல்வாங்க பெரியதிலும் பெரிய தேகாபிமானி। और जिनको पूरे 84 जन्म होते हैं மற்றும் யாருக்கு முழுமையா 84 ஜென்மங்கள் ஆகுதோ उनको कहेंगे அவங்களுக்கு சொல்வாங்க आत्माभिमानी। ஆத்மாபிமானி। ये माथुर बच्चा இந்த மாத்தூர் குழந்தை जब विदेश में जाकर के ये बातें सुनावेंगे எப்போ விதேசத்துக்கு போய் இந்த விஷயங்களை சொல்வாங்களோ तो इनको कहेंगे ये नॉलेज तो हमको यहीं बैठ करके सुनाओ। அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா இந்த நாலேஜ் இங்கேயே உட்கார்ந்து நமக்கு சொல்லு, हम तुमको और कहीं नहीं जाने देंगे। நாம உங்களை வேற எங்கேயும் போகிறதுக்கு விட மாட்டோம்। इसको बोला யாருக்கு சொன்னாங்க? है? माथुर को। மாத்தூருக்காக சொன்னாங்க। जैसे ब्रह्मा की औलाद ब्राह्मण, எப்படி பிரம்மாவினோட குழந்தை பிராமண், विष्णु की औलाद वैष्णव, விஷ்ணுவினோட குழந்தை வைஷ்ணவ், शिव के फॉलोअर्स शैव, சிவனோட ஃபாலோவர்ஸ் சைவ்। एक मात्रा बढ़ जाती है। ஒரு மாத்திரா எக்ஸ்ட்ரா ஆயிடுது, அதிகமாயிடுது। ऐसे ही அதே போலதான் मथुरा की औलाद மதுராவினோட குழந்தை माथुर। மாத்தூர்। मथुरा में किसका राज्य गया हुआ है? மதுரால யாரோட ராஜ்யம் இருக்குது, யாரோட மகிமை இருக்கு? कंस का भी राज्य है तो கம்சனோட ராஜ்யமும் இருக்குது। रावण का, कंस का कहो, रावण का कहो, கம்சன் சொல்லுங்க, இல்லனா ராவணன் சொல்லுங்க, असुरों का कहो, அசுரர்களினோடதுன்னு சொல்லுங்க। ये कहाँ होता है? இது எங்க ஆகுது? कलयुग में होता है कंस का राज्य, கலியுகத்துல கம்சனோட ராஜ்யம் இருக்கும்। और नई दुनिया में होता है மற்றும் புது உலகத்துல कृष्ण का राज्य। கிருஷ்ணனோட ராஜ்யம் இருக்கும்। उस राज्य को कहते हैं बैकुंठ। அந்த ராஜ்யத்துக்கு சொல்வாங்க வைகுண்டம்। तो बोला அப்ப சொன்னாங்க ये मातृ बच्चा जब विदेश में जाएगा இந்த மாத்தூர் குழந்தை எப்போ விதேசத்துக்கு போவாங்களோ तो कहेंगे ये बातें हमको यहीं बैठ करके सुनाओ। அப்ப என்னன்னு சொல்வாங்க, இந்த விஷயங்கள் நமக்கு இங்கேயே உட்கார்ந்து சொல்லுங்க। वहाँ அங்க भारत में हम तुमको नहीं जाने देंगे। பாரத்ல நாம உங்களை போகிறதுக்காக விட மாட்டோம்। क्यों? ஏன்? विदेशी लोग ऐसे क्यों कहेंगे? விதேசிகள் இப்படியே சொல்வாங்க, भारतवासी क्यों नहीं कहते? பாரதவாசிகள் இப்படியே சொல்லுறது கிடையாது। तो भारतवासी है कुंभकर्ण ஏன்னா பாரதவாசிகள் கும்பகர்ணா இருக்காங்க और विदेशी है மற்றும் விதேசிகளா இருக்காங்க। जागती ज्योति। அவங்க விளைச்சிருக்கிற ஜோதி। न ज्यादा तमो प्रधान बनते हैं அவங்க அதிக தமோ பிரதானமும் ஆகிறது இல்ல और न ज्यादा सतो प्रधान बनते हैं। மற்றும் அதிக சத்தோ பிரதானமும் ஆகிறது இல்ல। अभी विदेश में இப்போ விதேசத்துல उनकी बुद्धि खुली हुई है, அவங்களோட புத்தி திறந்திருக்குது। वो बाप को झट पहचान लेते हैं। அவங்க அப்பாவை உடனடியே தெரிஞ்சுக்கிறாங்க। और भारतवासी மற்றும் பாரதவாசிகள் इतने वर्षों के बाद भी अभी இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு கூடயும் पहचान नहीं पाए। தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆகல அவங்களால। तो बाप बताते हैं அப்ப அப்பா சொல்லிடுறாங்க, विदेशों से ही बाप की पहचान की याद की बातें निकलेगी। விதேசத்துல இருந்துதான் அப்பாவினோட அந்த அறிமுகம், அந்த விஷயங்கள் வெளியில வரும்। विदेशी बाप को झट पहचानेंगे। விதேசிகள் அப்பாவை உடனடியே தெரிஞ்சுக்குவாங்க। कहेंगे कि यहाँ ही बैठ जाओ। சொல்லிடுவாங்க இங்கேயே உட்கார்ந்துடுங்க। लालच देवेंगे, அவங்களுக்கு ஆசைய காமிப்பாங்க। तुमको वहाँ எப்படின்னா 2-4 हजार रुपया मिलता है, உங்களுக்கு அங்க 2 இல்லன்னா 4000 கிடைக்குது। हम आपको यहाँ 10-20-50 हजार रुपया भी देंगे। நாங்க உங்களுக்கு இங்க 10, 20 இல்லன்னா 50
1000 கொடுப்போம். हमको यहीं बैठ करके ये नाली सुनाओ। நமக்கு இங்கேயே உட்கார்ந்து இந்த நாலேஜ கொடு. गॉड फादर हम आत्माओं को पढ़ाते हैं। காட் ஃபாதர் ஆத்மாக்களா இருக்கிற நமக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. आत्मा ही जज बैरिस्टर आदि बनती है। ஆத்மா தான் ஜட்ஜ் பாரிஸ்டர் எல்லாமே ஆகுது. बाकी तो मनुष्य सब देह अभिमानी। மற்றபடி மனிதர்கள் எல்லாருமே தேகாபிமானிகளா இருக்காங்க. कोई को भी ज्ञान नहीं है आत्मा का। யாருக்குமே ஆத்மாவினோட ஞானம் இல்ல. इस दुनिया में बड़े बड़े फिलासफर्स तो बहुत हैं। இந்த உலகத்துல பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் என்னமோ இருக்காங்க. पर ये नॉलेज किसी को भी नहीं है। மற்றும் இந்த ஞானம் என்றது யாருக்குள்ளேயும் இல்ல. गॉड फादर निराकार पढ़ाने आते हैं। காட் ஃபாதர் நிராகார் படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. हम उनसे पढ़ते हैं। நாம அவங்கவிடம் இருந்து படிக்கிறோம். क्या? என்ன? गॉड फादर निराकार पढ़ाने आते हैं। निराकार माने बिंदु। காட் ஃபாதர் நிராகார் படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிராகாரம்னா பிந்துவா? बिंदु कैसे पढ़ावेगा? பிந்து எப்படி படிக்க வைப்பாங்க? जरूर फादर बन के आता है तो साकार में पढ़ावेगा। கண்டிப்பா ஃபாதர் ஆகி வராங்கன்னா சாக்காரத்துல படிக்க வைப்பாங்களா? पढ़ाने आते हैं और हम उनसे पढ़ते हैं। படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க மற்றும் அவங்கவிடம் இருந்து நாம படிச்சிட்டு இருக்கிறோம். ब्रह्मा के तन में बैठा हुआ है பிரம்மாவினோட சரீரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. तो इनसे पढ़ते हैं ये कहना चाहिए। அப்போ இவங்கவிடம் இருந்து படிக்கிறோம் என்றது சொல்லணும். उनसे पढ़ते हैं ऐसे क्यों कहा? அவங்கவிடம் இருந்து படிக்கிறோம் ஏன் சொன்னாங்க? क्योंकि आने वाले बाप के भविष्य के पार्ट की तरफ इशारा दिया। அப்படின்னா வருங்காலத்துல அப்பாவினோட பாட்டு என்ன வருமோ அத பத்தி குறிப்பிட்டு சொன்னாங்க. हम उनसे बैठ पढ़ते हैं। நாம அவங்கவிடம் இருந்து உட்கார்ந்து படிக்கிறோம். ये बातें सुन करके चकित हो जाएंगे। இந்த விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடும். ये बातें कब हमने सुनी और पढ़ी नहीं। இந்த விஷயங்களை எப்பவுமே நம்ம கேட்கவும் இல்ல படிக்கவும் இல்ல. सन्यासी लोग तो सिर्फ विलायत में जाकर कहते हैं சன்னியாசி ஜனங்க வெறும் விதேசத்துக்கு போய் சொல்றாங்க कि हम भारत का प्राचीन राजयोग सिखाते हैं। நாம பாரதினோட பழமையான ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறோம். जानते तो कुछ भी नहीं है। ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. वही शरीर की प्रक्रियाएं बैठ सिखावेंगे। அந்த சரீரத்தினோட செயல்கள் தான் கத்து கொடுக்கறாங்க. आसन सिखावेंगे, प्राणायाम सिखावेंगे। எக்ஸசைசஸ் கத்து கொடுப்பாங்க, பிராணாயாமம் பண்றது கத்து கொடுப்பாங்க. ये बाप तो सच्चा सच्चा राजयोग सिखाते हैं। இந்த அப்பா என்னமோ உண்மையிலும் உண்மையான ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. तुम कहेंगे ये शास्त्र आदि सब भरतनाट्यम। நீங்க சொல்வீங்க இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு பைசாக்கு கூடயும் தகுதி இல்லாதது. एक बाप को ही कहते हैं लिबरेटर गाइड। ஒரு அப்பாக்கு தான் वही जब के लिबरेटर है तो फिर क्राइस्ट को क्यों याद करते हो? ஒரு अप्पाக்கு தான் லிபரேட்டர் கைடுன்னு சொல்வாங்க. இப்போ அவங்க தான் லிபரேட்டர் கைடுன்னு சொன்னா நீங்க ये बातें तुम अच्छी रीति समझाओ। जब के लिबरेटर है அவங்க தான் லிபரேட்டர் கைட் ஆகி இருக்காங்கன்னா तो फिर क्राइस्ट को क्यों याद करते हो? அப்போ கிறிஸ்தை ஏன் நினைவு செய்றீங்க? ये बातें तुम अच्छी रीति समझाओ। இந்த விஷயத்தை நீங்க நல்லபடியா புரிய வைங்க. वो चक्रित हो जाएंगे। அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடும். कहेंगे हमने ये बातें सुनी, ये सही है। அப்போ அவங்களுக்கு தோணும் இது இந்த விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம், இது கரெக்டா இருக்குது. पैराडाइज की स्थापना अभी हो रही है। பாரடைஸினோட ஸ்தாபனை இப்போ ஆயிட்டு இருக்குது. ये देहधारी मनुष्य गुरु, இந்த தேகதாரி மனித குருக்கள், ये धर्म पिताएं कोई भी आकर के पैराडाइज स्थापन नहीं कर सके। இந்த மனித குருக்கள் யாரே ஆயிருக்கலாம், அவங்க வந்து பாரடைஸ ஸ்தாபனை பண்ண முடியல. ये पैराडाइज स्थापन करने के लिए இந்த பாரடைஸ ஸ்தாபனை பண்றதுக்காக महाभारी महाभारत लड़ाई भी सामने खड़ी। மகாபாரத யுத்த கூடையும் முன்னாடி நின்னுட்டு இருக்குது.
बाप कहते मैं तुमको राजाओं का राजा डबल सिर ताज बनाता हूँ। அப்பா சொல்றாங்க, நான் உங்களை ராஜாக்களுக்கு கூடயும் ராஜா டபுள் கிரீட்டதாரிகளாகி ஆக்கிட்டு இருக்கிறேன் ஆக்குறேன். जब तुमको डबल सिर ताज बनाया था எப்போ உங்களை டபுள் சிர்தாஜ் அப்படின்னா டபுள் கிரீட்டதாரி ஆகி ஆக்கியிருந்தேனோ तो तुमको प्योरिटी पीस और प्रॉस्पेरिटी सब कुछ था। அப்போ உங்களுக்கு தூய்மை, உங்களுக்குள்ள தூய்மை மற்றும் இந்த சாந்தி மற்றும் செழிப்பு எல்லாமே இருந்தது. अभी तुम्हारा कोई ताज नहीं है। இப்போ உங்களுக்கு எந்த விதமான கிரீட்டமும் இல்ல. प्योरिटी का भी ताज नहीं है। தூய்மையினோட கிரீட்டமும் இல்ல. और रतन जड़ित ताज भी नहीं है। மற்றும் ரத்னங்கள் பதிச்சிருக்கிற கிரீடமும் இல்ல. विचार करो, சிந்தனை பண்ணுங்க, कितने वर्ष हुए होंगे। எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும். कहते भी है, சொல்லவும் செய்றாங்க, क्राइस्ट से 3000 वर्ष पहले கிரைஸ்டுக்கு முன்னாடி கிரைஸ்டுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி लॉर्ड कृष्ण का राज्य था। லார்ட் கிருஷ்ணனோட ராஜ்யம் இருந்தது. कहेंगे ये तो बरोबर स्पिरिचुअल नॉलेज है। சொல்வாங்க, இது துல்லியமாக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆயிருக்குது. ये जरूर डायरेक्ट सुप्रीम फादर का बच्चा है। இவங்க கண்டிப்பா சுப்ரீம் ஃபாதரினோட டைரக்ட் குழந்தை ஆயிருக்காங்க. डायरेक्ट बाप से राजयोग सीख रहा है। டைரக்ட் அப்பாவிடம் இருந்து ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்காங்க. वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी कैसे रिपीट होती है, வேர்ல்டினோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எப்படி ரிப்பீட் ஆகுது, ये सब बतावेंगे। இது எல்லாமே சொல்லுவாங்க. है तो सारी नॉलेज की बात। இது எல்லாமே நாலேஜினோட விஷயம் தான் இருக்குது. हमारी आत्मा में 84 जन्मों का पार्ट भरा हुआ है। நம்ம ஆத்மாக்குள்ள 84 ஜென்மங்களினோட பாட்டு நிறைஞ்சிருக்குது. इस योग बल की ताकत से आत्मा सतो प्रधान बन गोल्डन एज में चली जाएगी। இந்த யோக பலத்தினோட சக்தி மூலமா ஆத்மா சத்தோ பிரதானம் ஆகி கோல்டன் ஏஜ்க்கு போயிடும். फिर गोल्डन एज में जाने वालों के लिए राज्य चाहिए। பிறகு கோல்டன் ஏஜுக்கு போகிறது யார் போகிறாங்களோ அவங்களுக்காக ராஜ்யம் தேவை இருக்குது. तो देखो ये राज्य सामने खड़ा है। அப்ப பாருங்க, இந்த ராஜாங்கம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. उसके लिए पुरानी दुनिया का विनाश भी चाहिए। இதுக்காக பழைய உலகத்தினோட விநாசமும் தேவை இருக்குது. वो भी सामने खड़ा है। அதுவும் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. 12 अगस्त संसद से वाणी का तीसरा पेज। अभी फिर से धर्म का राज्य होगा। இப்போ மறுபடியும் தர்மத்தினோட ராஜ்யம் ஏற்படும். अभी तो सारी दुनिया में अधर्म है। இப்போ முழு உலகத்துல அதர்மம் இருக்குது. धर्म के नाम पर अधर्म फैले हुए हैं। தர்மத்தினோட பேர்ல அதர்மம் என்றது பரவி இருக்கு. ये पापात्माओं की दुनिया बन गई। இது பாவாத்மாக்களோட உலகம் உருவாகி இருக்குது. अभी तो तुम पावन बन रहे। இப்போ நீங்க பாவனம் ஆயிட்டு இருக்கீங்க. बोलो, சொல்லுங்க, हम इस याद के बल से प्योर बनते। நாம இந்த நினைவினோட சக்தி மூலமா பியோர் ஆகுறோம். और जो भी है जो इस राजयोग को नहीं सीखेंगे வேற யாரெல்லாம் இந்த ராஜயோகத்தை கத்துக்கிறது இல்லையோ उन सब का विनाश हो जाएगा। அவங்களது எல்லாமே விநாசம் ஆயிடும்னு சொல்றாங்க. नेचुरल कैलेमिटीज भी आनी है। இயற்கையினோட ஆபத்துகள் கூடயும் வரும், ஏற்படும். हमारा तो रियलाइज किया हुआ है। நம்மளது என்னமோ நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கிறோம், அனுபவத்தை பண்ணிருக்கிறோம். हमने ये सब दिव्य दृष्टि से देखा हुआ है நாம இது எல்லாமே திவ்ய திருஷ்டி மூலமா பார்த்திருக்கிறோம். कि अभी ये सब खलास होने वाला है। இப்போ இது எல்லாமே விநாசம் ஆக போகுது. बाप आए हैं அப்பா வந்திருக்காங்க. डीटी वर्ल्ड स्थापन करने के लिए। தேவதா வேர்ல்ட் என்ன இருக்குதோ அதை ஸ்தாபனை பண்றதுக்காக. गॉड ही आकर के डीटी वर्ल्ड स्थापन करते हैं। காட் தான் வந்து இந்த தேவதைகளினோட வேர்ல்ட ஸ்தாபனை செய்வாங்க. गॉड ही आकर के गॉड गॉडेस बनाते हैं। பகவான் தான் வந்து பகவான் பகவதி ஆகி ஆக்குவாங்க.
अभी जो सर्विसेबल बच्चे हैं वो समझते हैं। இப்ப யாரு சர்வீசபிள் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. कि विलायत में ये सन्यासी लोग जाकर के क्या सिखाते हैं? இந்த விதேசத்துல போய் இந்த சன்னியாசிகள் என்ன கத்துக்கிறாங்க? कितना अडल्ट्रेशन करप्शन है। எவ்வளோ இந்த व्यभिचाரம் இருக்குது. कहते हम राजयोग सिखाने आए हैं। அடல்ட்ரேஷன் கரப்ஷன்ஸ் என்றது இருக்குது. சொல்றாங்க நம்ம ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறோம். भारत का பாரத்தினோட ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த பிரஷ்டாச்சாரம் இந்த மற்றும் व्यभिचाரம் என்றது இருக்குது. சொல்றாங்க நம்ம பாரத்தினோட இந்த ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. वो तो जाकर के योग सिखाते हैं ब्रह्म से। அவங்க என்னமோ பிரம்ம என்ன இருக்குதோ அது கூட யோகத்தை கத்து கொடுக்கறாங்க. कौन? யாரு? जो सन्यासी विदेश में जाकर के ब्रह्म से योग करना सिखाते हैं। எந்த சன்னியாசிகள் விதேசத்துக்கு போய் பிரம்ம கூட யோகத்தை இணைக்கிறது கத்து கொடுக்கறாங்க. उसकी शूटिंग कहाँ होती है? அதோட ஷூட்டிங் எங்க நடக்குது? कौन करता है शूटिंग? யாரு பண்றாங்க ஷூட்டிங்? जो विदेश में जाते हैं யாரு விதேசத்துக்கு போறாங்க और ब्रह्मा से राजयोग करना सिखाते हैं। மற்றும் பிரம்மா கூட யாரு ராஜயோகத்தை இணைக்கிறது கத்து கொடுக்கறாங்களோ वो जाकर के शूटिंग करते हैं। அவங்க போய் ஷூட்டிங்க பண்ணிக்கிறாங்க. जानते हैं தெரியும் உங்களுக்கு कि ब्रह्मा है बाप के रहने का स्थान। பிரம்மா இருக்குது, அப்பா அப்பா இருக்கிற ஒரு இடமா இருக்குது பிரம்மா. तो वो ब्रह्म तत्व है। அது பிரம்ம தத்துவம் ஆயிருக்குது. जैसे ब्रह्म तत्व जड़ तत्व है, எப்படி பிரம்ம தத்துவம் ஜட தத்துவம் ஆயிருக்குது वैसे ब्रह्मा की बुद्धि भी कैसी थी? அதே மாதிரி பிரம்மாவினோட புத்தியும் எப்படி இருந்தது? जड़त्वमयी बुद्धि थी। ஜட போல புத்தி இருந்தது. जो भी मुरलियाँ चलाई ஏதெல்லாம் முரளிய வாசிச்சாங்களோ उन मुरलियों के तंत्र को मम्मा फिर भी समझती थी। அந்த முரளியினோட சாரத்தை மம்மா அப்படி பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ब्रह्मा की आत्मा பிரம்மாவினோட ஆத்மா उन मुरलियों के तंत्र को அந்த முரளியினோட சாரத்தை नहीं जानती थी। அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. तो देखो जाकर के राजयोग सिखाने का बहाना बनाते हैं। அப்ப பாருங்க ராஜயோகத்தை போய் கத்து கொடுக்கற ஒரு சாக்க சொல்றாங்க. ब्रह्म से योग करना सिखाते हैं। மற்றும் பிரம்ம கூட யோகத்தை இணைக்கிறது கத்து கொடுக்கறாங்க. कितने पैसे उनको मिलते हैं? எவ்வளவு காசு அவங்களுக்கு கிடைக்குது? कितने पैसे मिलते हैं எவ்வளவு காசு அவங்களுக்கு கிடைக்குதுன்னா कि भारतवासियों की तो परवाह भी नहीं करते। பாரதவாசிகளை கேரு கூடயும் பண்றதில்ல. विदेश में तो पैसा भरा पड़ा है। விதேசத்துல இந்த ரூபா அந்த இந்த தனம் என்றது நிறைஞ்சிருக்குது. तुम बोलो, நீங்க சொல்லுங்க, तुम बोलो किससे? நீங்க சொல்லுங்க, யாருக்கு சொல்லுறது? विदेश की बात हो रही है ना? விதேசத்தினோட பேச்சு நடந்துட்டு இருக்குது இல்லையா? तो उन विदेशियों से बोलो, அந்த விதேசிகளுக்கு சொல்லுங்க, अरे हम तुम्हारे पैसे का क्या करेंगे? நாம உங்களோட தனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? अभी तो ये विनाश सामने खड़ा है। இப்போ இந்த விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. कहेंगे ओहो, சொல்வாங்க ஓஹோ, ये तो वास्तव में गॉडफादर के चिल्ड्रन से। இவங்க வாஸ்தவத்துல காட் ஃபாதரினோட குழந்தைகளா இருக்காங்க. इनको पैसे की भी कोई परवाह नहीं। இவங்க இந்த ஒரு தனம் என்ன இருக்குதோ இத கூடயும் கேர் பண்றது இல்ல. तो तुम बच्चे ये जानते हो அப்ப குழந்தைகளான உங்களுக்கு இது தெரியும். कि पैसों का तुम क्या करेंगे? இந்த ரூபாவை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்யறது அதெல்லாம் வச்சுக்கிட்டு? तो लड़ाई लगनी है, இப்போ யுத்தம் என்றது ஆகணும், नेचुरल कैलेमिटीज होनी है, இயற்கையினோட ஆபத்துகள் கூடயும் ஏற்படும். सबका क्या हाल होने वाला है எல்லாரோட நிலைமை என்ன ஆகும் वो तुम जानते हो। அது உங்களுக்கு தெரியும். जब ये एटम बम फटेंगे எப்போ இந்த ஆட்டம் பாம்ஸ் வெடிக்குமோ जो मनुष्यों की रचना है இந்த மனிதர்களினோட படைப்பு என்ன இருக்கோ वो फट पड़ेगी। அது எப்போ வெடிச்சிடுமோ तो ये बड़े बड़े मकान आदि सब गिरने लग पड़ेंगे। அப்போ பெரிய பெரிய வீடுகள் இது எல்லாமே கீழே விழுந்துடும், விழுறதுக்காக ஆரம்பமாகும்.
तुम जानते हो ये बम शादी உங்களுக்கு தெரியும் இந்த பாம்ஸ் எல்லாமே 5000 वर्ष पहले भी बनाई थी। 5,500 வருஷத்துக்கு முன்னாடி கூடயும் இதெல்லாமே உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாமே கிரியேட் பண்ணிருந்தாங்க। शास्त्रों में इनका आग्नेय अस्त्र के रूप में गायन है। சாஸ்திரத்துல இதுக்கு அக்னி அஸ்திரன்ற ஒரு வார்த்தை இருக்குது। कहते हैं यादवों के पेट से मूसल निकले थे। சொல்றாங்க யாதவர்களோட வயிறால இந்த உலக்கை வந்தது। ये मूसल नहीं निकले थे। இந்த உலக்கை வரல, वास्तव में कोई स्थूल पेट से मूसल नहीं निकलते हैं। வாஸ்தவத்துல இந்த ஸ்தூல வயிறால இந்த ஒரு உலக்கை என்றது வராது। ये तो बुद्धि रूपी पेट है। இது புத்தி ரூபமான வயிறா இருக்குது, जिसमें से ये मिसाइल्स निकले हैं। இது மூலமா இந்த மிசைல்ஸ் வெளி வந்தது। इन मिसाइल से இந்த மிசைல்ஸ் மூலமா सारी दुनिया का ध्वंस हो जाएगा। முழு உலகத்தினோட விநாசம் ஆயிடும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும்। बड़े बड़े महल माड़ियाँ अटारियाँ गिरेंगी। பெரிய பெரிய அரண்மனைகள் மாட மாளிகைகள் இதெல்லாமே எப்போ கீழே விழுந்துடுமோ तो दुनिया का सबसे बड़ा विनाश होगा भूकंप से। அப்போ உலகத்தினோட எல்லாத்தை விட பெரிய விநாசம் பூகம்பம் மூலமா ஆகும்। ओम शांति। இந்த விசிடி நம்பர் 648 648 இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு। ஓம் சாந்தி।